Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோஸ் இந்த whole day வந்து நம்ம MySQL தான் learn பண்ண போறோம். It's especially designed for MySQL. So let's wait for 1 or 2 minutes and then வந்து நம்ம start பண்ணலாம். Okay, let's start our session. Before learning MySQL, first of all நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MySQL அதாவது டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி SQL கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா SQL என்ற லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மீன் பை SQL அப்படின்னு பாத்தீங்கன்னா which is means structured query language. Structured query language. இததான் வந்து நம்ம SQLன்னு சொல்லுவோம். நம்ம ஜாவா லேர்ன் பண்ற மாதிரி அவ்வளோ டஃபா எல்லாம் இருக்காது. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல எப்படி வேர்ட் சொல்றோமோ அந்த மாதிரி தான் SQL query எழுத போறோம். SQL நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which will be helpful for performing CRUD operations. CRUD operations in the database. டேட்டாபேஸ் கூட நான் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா அதுதான் வந்து SQL. ஓகேங்களா? இப்ப இந்த SQL வச்சு நான் வந்து டேட்டா கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். So the language which is going to interact with the database. நான் டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னது? SQL. ஓகேங்களா? இப்போ பிஃபோர் லேர்னிங் SQL ஓட சின்டாக்ஸ் SQL எப்படி query எழுதுறதுலாம் பாக்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் தேர் ஆர் சம் பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் திங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றதுல நேம் இட்செல்ஃப் சேஸ் டேட்டாபேஸ மேனேஜ் பண்ண போற சிஸ்டம். So database management system is a software. ஒரு சாஃப்ட்வேர் யூஸ்டு டு ஸ்டோர், manage and organize data in a structured way. That is what database management system. You manage and organize data in a structured way. ஓகேங்களா? So database management system na enna, which is a software used to store the data and manage பண்றது, ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே வந்து நம்ம பண்ண போற சாஃப்ட்வேரோட பேரை தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றோம். இதோட எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எழுதிட்டு இருக்க MySQL ஒரு எக்ஸாம்பிள். ஆஃப்டர் தட் Oracle, Postgres எல்லாமே வந்து MySQL ஓட எக்ஸாம்பிள் தான். Oracle, Postgres எல்லாமே. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா டேட்டாபேஸ மேனேஜ் பண்ண போற சிஸ்டம் which means a software. அப்ப டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ் means collection of data stored inside a database management system. Database na enna? Collection of data stored in a structured way in database management system. Stored in structured format inside a database management system. Database management system DBMS னு ஷார்ட் ஃபார்ம்லயும் சொல்லுவோம். ஓகேங்களா? SQL ன்றது என்னதப்ப? query language used to communicate with the database. database எதுக்குள்ள இருக்கும்? database management system குள்ள இருக்கும். So first thing, database management system na enna? Which is a software used to manage and organize data in a structured way. Then database அப்படினா என்ன? Which is a collection of data stored in a structured format inside that database management system. Then SQL means which is a query language used to communicate with databases inside a database management system. Okay, database வந்து two types இருக்கு. ஒன்னு வந்து relational database and another வந்து non-relational database.
நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா வேர் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் அ டேபிள் ஃபார்மேட். அததான் நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். அதாவது டேபிள் ஃபார்மேட்னா தேர் வில் பி அ காலம். இப்ப வந்து ஐடி நேம் அப்படின்னு காலம் இருக்கும். அந்த காலம்க்கு நம்ம ரோஸா டேட்டாவை ஆட் பண்ணுவோம். டேட்டா விச் இஸ் ஸ்டோர்ட் இன் a table format, it is known as relational database management. And relational database, non-relational database அப்படின்னா என்னன்னா, it is not stored in a table format, it will be stored in something called as JSON format. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், non-relational database management, non-relational database னு சொல்லுவோம். Okay, this is a basic definition of SQL னா என்ன, database management system னா என்ன, அதுக்கு அடுத்து வந்து டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம எஸ்கியூஎல் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து என்னோட டேட்டாபேஸ MySQL டவுன்லோட் பண்ணதையும் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், MySQLோட ஒர்க் பெஞ்ச் நான் டவுன்லோட் பண்ணோம். ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணதையும் எனக்கு டிஃபால்ட்டா சில டேட்டாபேசஸ் இருக்கும். இந்த டேட்டாபேசஸ் எந்தெந்த டேட்டாபேசஸ் என்னோட MySQL workbenchல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா அதுக்கான கமாண்ட் show databases. ஏன் இப்ப நான் databases-னு pluralல கொடுக்குறேன் அப்படின்னா it is not a singular one, it is a plural one. There will be a many databases. அதனால நான் show databases-னு சொல்லி தரேன். இப்ப இதை ரன் பண்ணனா என்னோட சிஸ்டம்ல இருக்கிற டிஃபால்ட் டேட்டாபேசஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டேட்டாபேசஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது. whenever we are downloading the database, ஒர்க் பெஞ்ச் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாபேசஸ் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாபேஸ்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கரெக்டா? அப்ப இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்ண போறேன்னா ஏனோ தானோன்னு எங்க வேணா கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நான் டேபிள் கிரியேட் பண்ணி தான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவேன். அதுதான் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் நம்மளோட ஒர்க் பெஞ்ச்ல என்னென்ன டேட்டாபேசஸ் அவைலபிள்னு பார்க்கணும்னா அதுக்கான கமாண்ட் ஷோ டேட்டாபேசஸ். ஆஃப்டர் திஸ் இப்ப நான் டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். எனக்கு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். என்னோட கஸ்டம் டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கமாண்ட் கொடுக்க போறேன்னா கிரியேட் டேட்டாபேஸ். ஆஃப்டர் தட் டேட்டாபேஸ்க்கு அடுத்து என்னோட டேட்டாபேஸோட நேம் ஷோ டேட்டாபேசஸ்னு கொடுக்கும்போது நான் எஸ் கொடுத்தேன், which is a plural. இப்ப நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது நான் சிங்கிள் டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். இப்ப நான் டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். டேட்டாபேஸோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர்ஸ்னு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்ப இந்த கமெண்ட்டை நான் ரன் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா மேல 2 ரன் ஆப்ஷன் இருக்கு. ஒரு ரன் வந்து என்ன பண்ணும்னா நான் என்னெல்லாம் கமாண்ட் எழுதி இருக்கணும் அந்த எல்லா கமாண்டையும் டிஸ்பிளே பண்ணும், அந்த எல்லா கமாண்டையும் ரன் பண்ணும். ஆனா இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, நான் எந்த லைன்ல பாயிண்ட் பண்ணி இந்த செகண்ட் ரன் ஆப்ஷனை கிளிக் பண்றனோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் தான் ரன் ஆகும். இப்ப நான் ரன்னு கொடுத்தேன்னா என்னோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அது எங்க டிஸ்பிளே ஆகும்னா கீழே பாருங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதை நான் வந்து ஹோவரப் பண்ணேன்னா கிரியேட் டேட்டாபேஸ் 1 rows affected. ஆனா இங்க டேட்டாபேஸ் கிரியேட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி எப்படி பாக்குறதுனா இப்ப நீங்க டேட்டாபேஸ்னு கிரியேட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் இன் திஸ் டேப், இந்த ஸ்கீமாஸ் டேப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப அது ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா என்னோட ஸ்டோர்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ கிரியேட் டேட்டாபேஸ்னா என்ன பண்ணும், எனக்கு ஒரு எம்டி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடும். இப்ப நான் இந்த SQL இதை ஓபன் பண்ணனா எனக்கு டேபிள்ஸ் இருக்கு, வியூஸ் இருக்கு, ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னு எல்லாமே இருக்கு. இப்ப இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணனா இட் இஸ் எம்டி. நான் எப்படி இதுல எல்லாமே இருக்கு, இதுல எல்லாமே எம்டியா இருக்குன்னு சொல்றேன்னா இங்க பாருங்க, ஒன்ஸ் டேபிள்ஸ் இருந்தாதான் இந்த ஏரோ மார்க் வரும். அப்ப அதை கிளிக் பண்ணோம்னா இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும். அண்ட் தென் வியூஸும் இருந்துச்சுன்னா தான் இந்த ஏரோ மார்க் வரும். அதே மாதிரி கிளிக் பண்றோம். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி தான். இப்ப என்னோட டேபிள்ல எந்த டேட்டாவுமே இல்ல, அதனாலதான் வந்து என்னோட டேபிளும் இதுவும் எம்டியா காமிக்குது. ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த ஸ்டோர்ஸ்ன்ற டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னோட ஸ்டோர்ஸ்ன்ற டேபிள்ல தான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டாபேஸ் ஸ்டோர்ஸ்ன்ற டேட்டாபேஸ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ இருக்கிறது படி பாத்தீங்கன்னா நான் என்ன என்ன கமாண்ட் கொடுத்தாலும் எந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எரர் தான் வரும். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ செலக்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா there are two options. ஒன்னு எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அந்த டேட்டா பேஸ கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சி செட் as டிஃபால்ட் ஸ்கீமான்னு இருக்கா, ஒன்னு இந்த ஆப்ஷன் கொடுத்துடணும். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதையுமே இது என்னவா இருக்கு, போல்டா மாறிடுச்சு. கரெக்டா? ஏன் போல்டா மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த டேட்டா பேஸ செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது விச் இஸ் ஆன் யூஸ், அதனால அந்த டேட்டா பேஸ் போல்டா இருக்கு. இதுக்கான கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் எந்த டேட்டா பேஸ யூஸ் பண்ண போறீங்க, ஸ்டோர்ஸ், இப்படியும் நம்ம வந்து கொடுக்கலாம். யூஸ் ஸ்டோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த ரன் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த டேட்டா பேஸ யூஸ் பண்ணுமோ அந்த டேட்டா பேஸ் ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் SYSன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஸ்டோர்ஸ்ன்ற டேட்டா பேஸ் தான் ஹைலைட்ல இருக்கு. நான் SYSன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்ப SYS வந்து ஹைலைட்ல ஆயிடுச்சு. நான் எந்த டேட்டா பேஸ் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அந்த டேட்டா பேஸ நான் யூஸ் டேட்டா பேஸ் நேம், தட்ஸ் இட். தென் தட் டேட்டா பேஸ் தான் நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒர்க் பண்ண போகுது. ஓகே, this is what first வந்து database show பண்ணுனா show databases and then database create பண்ணுனா create database ஓட name. நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ டிஃபால்ட் டேட்டாபேஸா செட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்ல நான் எந்த ஆப்ரேஷனாலும் பண்ணணும் அப்படின்னா யூஸ் தட் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப யூஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டேன். ஒன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து தப்பான டேட்டாபேஸ், நான் வேற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாபேஸ் தான் நான் வந்து என்னோட ஒர்க் பெஞ்ச்ல இருந்து டெலிட் பண்ணுமா. அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா ட்ராப், என்ன எதை ட்ராப் பண்ண போறேன், டேட்டாபேஸை ட்ராப் பண்ண போறேன். ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் அண்ட் தென் எந்த டேட்டாபேஸை ட்ராப் பண்ண போறேன், ஸ்டோர்ஸ்ன்ற டேட்டாபேஸை தான் ட்ராப் பண்ண போறேன். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ண அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து ட்ராப் ஆயிடும். இங்க டேட்டாபேஸ் வந்து ட்ராப்பும் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷோ டேட்டாபேசஸ், கிரியேட் டேட்டாபேஸ், யூஸ், ட்ராப் டேட்டாபேஸ்ன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. நான் நார்மலா கிரியேட் பண்ண ஸ்டோர்ஸ்ன்றது மட்டும் தான் பிளாக் கலர்ல இருக்கு. வை? பிகாஸ் தோஸ் ஆர் ஆல் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் வேர்ட்ஸ். இப்போ நம்ம MySQLக்கு நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதினாதான் புரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் both capital and small, but most of the times வந்து எல்லாரும் எப்படி எழுதுவாங்கன்னா கேபிட்டல் எழுதுவாங்க. பிகாஸ் இப்போ வந்து நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு கீவேர்ட் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அது கேபிட்டல்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்றதால மோஸ்டா கேபிட்டல் எழுதுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, கேபிட்டல்னாலும் ஸ்மால்னாலும் டேட்டாபேஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து கிரியேட் டேட்டாபேஸா ஹோலா வந்து கேபிட்டல் எழுதுறேன். கிரியேட் டேட்டாபேஸோட நேம் வந்து ஸ்டோர்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சேம் ஆப்ரேஷன் வாட் எவர் இந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்க கிரியேட் டேட்டாபேஸ் பண்ணுச்சோ அதையே தான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற டேட்டாபேஸ் கீவேர்டும் பண்ண போகுது. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல பாக்குறீங்கன்னா இது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் லெட்டர். கேபிட்டல் லெட்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல் வே. ஏன் அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கீவேர்ட்னு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அது கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நான் இந்த செஷன் ஃபுல்லுமே வந்து ஸ்மால் லெட்டர்லயே எழுதுறேன். பட் ஃபார் பிராக்டிஸ் நீங்களும் கேபிட்டல் லெட்டர்ல ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே, இப்ப நான் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், சாரி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணா என்னால டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஃபார் திஸ் ஐ நீட் டு கிரியேட் அ டேபிள். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா இங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணும், கிரியேட் டேட்டாபேஸ். இப்ப டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா கிரியேட் டேபிள். நம்ம டேட்டாபேஸோட நேம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க டேபிளோட நேம் கொடுக்கணும். இப்ப நான் வந்து எம்ப்ளாயீஸ்னு டேபிள் நேம் கொடுக்குறேன். அதுக்கடுத்து டேபிள் நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்க போகுது, அதாவது என்னென்ன காலம் நேம்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் கொடுத்துக்கணும்.
ஓகேங்களா? எப்பயுமே அட் த எண்ட் ஆஃப் த query செமிகோலன் ப்ரொவைட் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். பிகாஸ் வந்து நீங்க இப்ப நிறைய queries எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா செமிகோலன் ப்ரொவைட் பண்ணாதான் ஓகே, இந்த செமிகோலன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த queryயோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து உள்ள என்னென்ன காலம்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் காலம் எம்ப்ளாயியோட ஐடி வேணும், emp_id. இதோட டேட்டா டைப் என்ன, இன்டீஜரல் டேட்டா டைப், ஸோ இன்ட்னு கொடுத்துறேன். அடுத்த ஒரு காலம் வேணும்னா கமா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எம்ப்ளாயியோட நேம் emp_name. ஓகே, இப்ப நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாம் பார்த்தோம்னா there is a type called string. ஆனா நம்ம MySQL string கிடையாது, there is a type called varchar. varchar போட்டு ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல என்ன எவ்வளவு கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இப்ப நான் வந்து ஒரு 20 கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ண போகுதுன்னா which means என் பேர்ல it can have 20 கேரக்டர்ஸ், அதாவது அக்னி சித்ரா அந்த மாதிரி பார்க்கும்போது AGNI ஸ்பேஸ் CHITRA அப்படின்னு சொல்லிட்டு 20 கேரக்டர்ஸ் என்னால அக்செப்ட் பண்ண முடியும். மோர் தேன் 20 என்னால கொடுக்க முடியாது. அடுத்து எகைன் ஒரு காலம் வேணும்னா எகைன் கமா salary, enter salary. இப்ப சேலரின்னு கொடுத்துட்டு சேலரியோட டேட்டா டைப் வந்து நம்ம ஜாவால எல்லாம் எப்படி கொடுப்போம்னா டபுள்டு கொடுப்போம். இங்க there is a data type called decimal. decimalலும் accepts 2 parameters. ஒன்னு என்னன்னா எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது, அண்ட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா டோட்டலா எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்க போகுது. சேலரி இப்ப வந்து 30,000 40,000 till 99,999 வச்சுக்கோங்க. 5 கேரக்டர்ஸ், 5 கூட தென் 2 டெசிமல் வேல்யூஸும் இருக்கு அப்படின்னா 5 plus 2 which is equal to 7. 7 கமா எவ்வளவு டெசிமல் வேல்யூஸ் இருக்கு, 2 டெசிமல் வேல்யூஸ் இருக்கு. சோ salary வந்து டெசிமல்ன்ற டேட்டா டைப்ல கொடுத்துட்டு 7,2 கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா எகெயின் கமா ஆட் பண்ணிட்டு joining underscore data. இதோட டேட்டா டைப் வந்து there is MySQL டேட் டைம்னு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து டேட் வந்து கொடுக்க போறோம். ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட MySQL மோஸ்ட்லி அக்செப்ட் ஸ்னேக் கேசிங். நம்ம ஜாவா மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இட் வில் அக்செப்ட் கேமல் கேசிங், பட் MySQL will accept snake casing. ஓகேங்களா? இப்ப டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம், கிரியேட் டேட்டாபேஸ்ன்ற கமாண்ட், சாரி கிரியேட் டேபிள் கிரியேஷன், கிரியேட் டேபிள், டேபிளோட நேம், ஆஃப்டர் தட் ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நம்ம என்னென்ன காலம் வேணும் அதோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்ப இதை நான் ரன் பண்ணணும்னா சிம்பிளி இந்த இடத்துல வந்து கர்சர் வச்சுட்டு இந்த ரன்ன்ற ஐகான் கொடுத்தேன் அப்படின்னா நோ டேட்டாபேஸ் செலக்டட்னு வருது. வை அப்படின்னா நம்ம இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா எந்த டேட்டாபேஸையும் செலக்ட் பண்ணல. டேட்டாபேஸை செலக்ட் பண்ணல அப்படின்னாலே என்ன எரர் வருதுன்னா, இங்க பாருங்க, நீங்க இந்த கமாண்ட் கொடுத்துருக்கீங்க கிரியேட் டேபிள்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆனா எந்த ஒரு டேட்டாபேஸுமே செலக்ட் ஆகல. செலக்ட் த டிஃபால்ட் டிபி டு பி யூஸ்டு. இப்ப நீங்க கிரியேட் டேபிள் எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன இல்லையா, இந்த யூஸ் ஸ்டோர்ஸ் நம்ம டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எரர் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எரர் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், எந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் MySQLக்கு சொல்லணும். The database which I am going to select is the stores. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் தான் நான் டேபிள கிரியேட் பண்ணணும். பிஃபோர் தட் நான் டேபிள் கிரியேட் பண்ணா எங்க டேபிள் கிரியேட் பண்றதுன்னு என்னோட MySQLக்கு ஒரு டவுட் வந்துடும். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளி இந்த ஸ்கீமாஸை ரெஃப்ரெஷ் பண்றேன். டேபிள்ஸ்ல இப்போ ஒரு ஏரோ வந்துருச்சா, இந்த ஏரோ ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். தட்ஸ் வை இந்த ஏரோ வந்திருக்கு. ஓகே ஓகே, இப்போ இந்த டேபிள்ல நான் வந்து என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை எப்படி பாக்குறதுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை நான் பார்க்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்கிறது பார்க்கணுமா, ஸோ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் எம்ப்ளாயிஸ்னு கொடுக்குறேன். ஓகே,
இப்ப இதை ரன் பண்ணனா சிம்பிளி எனக்கு எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா என்னோட டேபிள்ல எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. செலக்ட் அப்படின்னா எனக்கு எந்த டேபிள்ல இருக்க வேல்யூஸை பார்க்கணும், இப்போ எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணணும்னா நான் செலக்ட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்றேன். ஆஃப்டர் தட் இந்த ஸ்டார் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ன்றது விச் டினோட்ஸ் ஆல் த காலம்ஸ். ஸ்டார் அப்படிங்கிறது என் டேபிள்ல இருக்கிற எல்லா காலம்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. இந்த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, ஜாயினிங் டேட் எல்லாம் தான் அந்த ஸ்டார் டினோஷன். ஓகே, ஆஃப்டர் தட் செலக்ட் ஸ்டார்னு சொல்லிட்டீங்க. ஃப்ரம் யார்கிட்ட இருந்து எனக்கு வேணும், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்ல இருந்து எனக்கு டேட்டா வேணும். அப்ப இதை நான் ரன் பண்ணனா எனக்கு எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்ல இருக்க எல்லா காலமும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் நான் எந்த டேட்டாவும் ஆட் பண்ணாதங்காட்டிக்கு எல்லாமே எம்டி ரோஸா இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் டேபிள்ல இருக்க டேட்டாவை எப்படி பாக்குறது, டேட்டாபேஸ் எப்படி டிராப் பண்றதுன்னு பாத்துட்டோம். தென் இப்போ எனக்கு இந்த எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள எனக்கு ஸ்டோர் எம்ப்ளாயீஸ்னு மாத்தணும். which means I want to rename the table name. சோ என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, ரீநேம் பண்ண போறோமா. அப்ப ரீநேம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி யாரை ரீநேம் பண்ண போறேன், டேபிள ரீநேம் பண்ண போறேன். சோ ரீநேம் டேபிள். டேபிளோட பேர் என்ன, எம்ப்ளாயீஸ். அப்ப இந்த டேபிளோட பேர் எம்ப்ளாயீஸை யாரா கன்வெர்ட் பண்ண போறேன், ஸ்டோர் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயீஸா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ரீநேம் பண்ணுங்க. யாரை ரீநேம் பண்ணணும், டேபிள ரீநேம் பண்ணணும். எதுல இருந்து எதுவா மாத்தணும், ஐ மீன் ரீநேம் டேபிள். எந்த டேபிள, எம்ப்ளாயீஸ் டேபிள ரீநேம் பண்ணணும். எம்ப்ளாயீஸ் டேபிள என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஸ்டோர் எம்ப்ளாயீஸ்னு கன்வெர்ட் பண்ணணும். இப்ப இதை நான் ரன் பண்ணனா எனக்கு ரீநேம் டேபிள் வந்து ரன் ஆயிடுச்சு. நவ் இஃப் ஐ ரெஃப்ரெஷ் த பேஜ், டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயீஸ்ல இருந்து ஸ்டோர் எம்ப்ளாயீஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஆஃப்டர் திஸ் நான் வந்து இப்ப இந்த டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த டேபிள ஆனா டிராப் பண்ணணும். எப்படி வந்து நான் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி ஒருவேளை மிஸ்டேக்கன்லி கிரியேட்டட் டேட்டாபேஸை டிராப் பண்ணணும்னா டிராப் டேட்டாபேஸ்னு கொடுத்தனும், அதே மாதிரி இங்கேயும் நான் டேபிள டிராப் பண்ணணும், த சேம் கமாண்ட். ஆனா டிராப் டேட்டாபேஸ்க்கு பதிலா இப்ப நான் யாரை டிராப் பண்ண போறேன், டேபிள டிராப் பண்ண போறேன். சோ டிராப் டேபிள் ஸ்டோர் எம்ப்ளாயீஸ். இந்த டேபிள டிராப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா இப்ப நான் ரன் பண்றேன், என்னோட டேபிள் டிராப் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தேன், டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாம் நான் எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு பார்த்தேன், டேபிளோட நேம எப்படி ரீநேம் பண்றதுன்னு பார்த்துட்டோம், டேபிள எப்படி டிராப் பண்றதுன்னு லேர்ன் பண்ணிட்டோம். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன், எகைன் வந்து டேபிள் கிரியேட் பண்ண போறேன். த சேம் டேபிள நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல வந்து இந்த எண்ட்ல நான் சிம்பிளி கர்சரை வச்சு இந்த ரன்ன்ற ஐக்கான கொடுத்தேன்னா என்னோட டேபிள் கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்ப நான் டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த டேபிள்ல ஒரு காலம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள நான் செலக்ட் பண்ணனா சிம்பிளி எப்படி இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, ஜாயினிங் டேட் மட்டும் இருக்கு. ஆனா எனக்கு ஜாயினிங் டேட் மட்டும் பத்தாது, ஒருவேளை அவங்க வந்து வரலன்னா எனக்கு கால் பண்ணி ஏன் வரலன்னு சொல்லி கேட்கறதுக்கு போன் நம்பரும் வேணும். அப்ப நான் கிரியேஷன் அப்ப போன் நம்பர் கொடுக்கல, இப்போ நான் போன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறதுன்னா ஆல்டர், யார் ஆல்டர் பண்ண போறோம், டேபிள் ஆல்டர் பண்ண போறோம். ஓகே, சி இங்க வந்து ரீநேம் டேபிள் கொடுத்தோம். இப்ப வந்து டேபிள்ல இருக்கிற டேட்டா, ஐ மீன் ரோ காலம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ ஆல்டர் டேபிள், எந்த டேபிள்ல இருக்கிற எந்த டேபிள நீ சேஞ்ச் பண்ண போற அப்படின்னு அது கேட்கும். அப்ப எம்ப்ளாயீஸ் டேபிள தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோமா. சோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ், நான் இங்க என்ன கொடுக்கணும், ஆட் காலம். ஆட் காலம், இப்ப யார் ஆட் பண்ண போற, போன் நம்பர் ஆட் பண்ண போற, போன் அண்டர்ஸ்கோர் நம்பர். போன் நம்பரோட டேட்டா டைப் என்ன, வேர்கேர். அப்ப வேர்கேர் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் போன் நம்பர் வந்து இன்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. போன் நம்பரோட டேட்டா டைப் வந்து வேர்கேர்னு கொடுப்போம். இப்ப வேர்கேர் ஆஃப் மோஸ்ட்லி போன் நம்பர்னா 10 கேரக்டர்ஸ் தான் அலௌடு, அதனால 10ன்னு கொடுத்துறேன். இப்போ இதை நான் ரன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகோலன். இப்ப இதை ரன் பண்ணிட்டு சி ஆல்டர் டேபிள் டன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்றத ரன் பண்ணனா
ஃபோன் நம்பர்ன்ற காலமும் ஆட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு டேபிளை ரீநேம் பண்ணணும்னா ரீநேம் டேபிள் டேபிள் நேமை எதுவா கன்வெர்ட் பண்றேன்னு கொடுக்கணும். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து உள்ள டேபிளோட வேல்யூஸ்ல சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டேபிளா ஆல்டர் பண்ண போறோம். ஸோ ஆல்டர் டேபிள், எந்த டேபிள், ஆட் காலம், ஃபோன் நம்பர், வேர் கேர் ஆஃப் டேக், தட்ஸ் இட். ஓகே, இப்போ நான் எகைன் வந்து இமெயில் ஆட் பண்ணும். இப்போ இந்த காலம்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். காலம்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு இமெயில்னு கொடுக்குறேன். வேர் கேர் ஆஃப் 100. இப்போ இதை நான் வந்து ரன் பண்றேன். ஓகே, 0 rows affected. Select star from employees. ஓகே, இமெயிலும் ஆட் ஆயிடுச்சு. இப்ப ஆல்டர் கமாண்ட்ல நீங்க ஆட் காலம்னு கொடுத்தாலும் காலம் ஆட் ஆகும், சிம்பிளி ஆட்னு கொடுத்தாலும் காலம் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஒரு டேபிள்ல ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண டேபிள்ல எனக்கு ஏதாச்சும் காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி ஆல்டர் டேபிள், ஆஃப்டர் தட் எந்த டேபிள்ல சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த டேபிளோட நேம், அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இப்ப இமெயில ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் இமெயில் வேர் கேர் ஆஃப் 100 இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆடுக்கு அப்புறம் காலம், நீங்க என்ன ஆட் பண்ண போறீங்க, காலம் ஆட் பண்ண போறீங்கன்னா ஆட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். போத் ஆர் அக்செப்டபிள். ஓகே, வேர் கேர் ஆஃப் 10. ஓகே ஃபைன். இப்போ ஓகே, எனக்கு நான் வந்து டேபிள ரீநேம் எப்படி பண்றதுன்னு பார்த்தேன். இப்ப டேபிளுக்குள்ள இருக்க காலமோட நேம ரீநேம் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னா, இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், ரீநேம் ஹோல் டேபிளையும் ரீநேம் பண்ணும்போது ரீநேம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ரீநேம் டேபிள்னு பண்ணோம். இப்ப டேபிள்குள்ள இருக்க வேல்யூஸ்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாவே ரீநேம்னு கொடுக்க கூடாது. டேபிளோட கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ ஆல்டர் டேபிள், எந்த டேபிள்னா அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். அதுக்கடுத்து இப்ப டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன், ஆல்டர் டேபிள்னு கொடுத்துட்டேன். இந்த டேபிள்ல இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரீநேம் காலம். சோ ரீநேம் காலம், அங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா ரீநேம் டேபிள்னு ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டோம். ஆனா இங்க ஏன் ரீநேம் காலம்க்கு முன்னாடி ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த டேபிள், இப்ப வந்து டேட்டா பேஸ்னா ஒரு டேபிள் தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, மோர் தேன் ஒன் டேபிள் இருக்கும். சிம்பிளி ரீநேம் காலம்னு கொடுத்தா அதுக்கு தெரியாது. ஸோ ஆல்டர் டேபிளோட கண்டென்ட்டை ஆல்டர் பண்ண போறேன், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளோட கண்டென்ட்டை ஆல்டர் பண்ண போறேன். தேர் ஐ எம் கோயிங் டு கிவ் ரீநேம் காலம். சிம்பிளி பழைய காலம் என்ன, அதுக்கு அடுத்து புது காலம் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பழைய காலம் போன் நம்பர்னு இருக்கு, அண்ட் தென் டு ph_ நம்பர், அவ்வளவுதான். இப்ப செமிகோலன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ப்ரொவைட் பண்றேன். இப்ப போன் நம்பர்ல இருந்து ph நம்பரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நான் ஒவ்வொரு queryக்கும் நடுவுல என்டர் கொடுத்துறேன். then only we will be have a correct idea. இதுவும் அதுவும் செப்பரேட் queriesனு சொல்லிட்டு. ஓகே, ஓகேங்களா. இப்போ டேபிளோட காலமே எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பாத்துறேன். இப்ப பர்டிகுலர் இப்ப வந்து இமெயில் வந்து நான் 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப இமெயிலோட வேல்யூ வேர்கர் 100 இல்லாம எனக்கு வேற வேல்யூ வேணும். ஐ மீன் வேர்கர் 100 இல்ல 200 கொடுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி செக் பண்ணுவேன்னா, இந்த ஸ்டோர்ஸ் டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர்ஸ் டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சிம்பிளி இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி என்ன, அதுக்கடுத்து எம்ப்ளாயியோட நேம், டெசிமல், ஜாயினிங் டேட், வேர்கர், போன் நம்பரோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, எனக்கு அப்ப டிஸ்பிளே ஆகும்போது இங்க பாருங்க இமெயிலோடது வேர்கேர் ஆஃப் 100ன்னு இருக்கு. ஓகே இருக்கட்டும். எம்ப்ளாயி நேமோட வேல்யூ வேர்கேர் ஆஃப் 20ல இருந்து வேர்கேர் ஆஃப் 15ன்னு நான் டேட்டா பேஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன், என்னால வந்து ஆட் காலம் பண்ண முடியும். இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னா சிம்பிள், நான் என்ன பண்ண போறேன், இப்ப டேபிள் எம்ப்ளாயிஸா ஆல்டர் பண்ண போறேன். அப்ப ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ், அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன், ஒரு காலம்ல சேஞ்சஸ் பண்ண போறேன். அப்ப மாடிஃபை காலம், மாடிஃபை காலம்
யாரோ எந்த காலம் இப்ப இங்க வந்து மாடிஃபைன்ற கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம் தான் நான் மாடிஃபை பண்ண போறேன். மாடிஃபை காலம் இப்ப வந்து emp_name varchar of 20 கொடுக்குறேன். varchar of 20 தான் இருக்கு, நான் வந்து 15 கொடுக்குறேன். இப்ப இத ரன் பண்ணி பாப்போம். ஓகே டன். எகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க varchar of 20ல இருந்து varchar of 50 கன்வெர்ட் ஆயிடுச்சு. So this is how you can add or modify the column values. And then இனி ஒண்ணு பண்ணலாம். என்னன்னா இந்த select star from employees இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரன் பண்றேன். எனக்கு இந்த போன் நம்பரும் இமெயிலும் லாஸ்ட்ல இருக்கு, ஜாயினிங் டேட் இங்க இருக்கு. ரீநேம் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காலமோட நேம ரீநேம் பண்ணும். மாடிஃபை என்ன பண்ணும்னா எந்த காலமோட அந்த காலமோட டேட்டா டைப்பை நான் இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். தட்ஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீநேம் அண்ட் மாடிஃபை. ரீநேம் என்ன பண்ணும், அந்த காலமோட நேம ரீநேம் பண்ணும். அண்ட் மாடிஃபை என்ன பண்ணும்னா அந்த காலமோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் மாடிஃபைன்னு கொடுத்து. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இமெயில் வந்து இங்க இருக்கு, போன் நம்பர் இங்க இருக்கு. நவ் நான் என்ன பண்ணுனா இந்த போன் நம்பர் ஆக்சுவலி எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அதுக்கு அடுத்து போன் நம்பர் வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இங்க இருக்க காலமோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா நான் எப்படி இன்சர்ட் பண்ணிருக்கேனோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காலமோட ஆர்டர் இருக்கும். இப்ப நான் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேலரியா இல்ல ஓகே இந்த இமெயில ஃபர்ஸ்டா இன்சர்ட் பண்றேன். அது எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து நான் எப்படி என்னோட டேபிள் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தா சிம்பிளி நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எந்தெந்த வேல்யூ செகண்ட் கொடுத்தனோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப நான் புதுசா வந்து என்ன பண்றேன்னா இந்த இமெயில் கடைசியில எனக்கு வேண்டாம் ஃபர்ஸ்டா வேணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா சேம் நான் என்ன சேஞ்சஸ் என்னோட டேபிள்ல பண்ணாலும் ஃபர்ஸ்ட் திங் ஆல்டர் டேபிள். எந்த டேபிள்ல பண்ண போறேன், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள். இந்த டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன், மாடிஃபை காலம். இதை ஏன் மாடிஃபைன்னு சொல்றேன்னா நான் சேஞ்ச் பண்ண போறேன், அதனால மாடிஃபைன்னு கொடுக்குறேன். மாடிஃபை காலம் இமெயில நான் எப்படி பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட்ன்ற கமெண்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எந்த இடத்துல நான் வந்து இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடம் அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட். இப்போ இமெயிலோட டேட்டா டைப் என்ன, varchar of 50 கரெக்டா? அப்ப varchar of 50 ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னா நான் காலமை மாடிஃபை பண்ண போறேன். காலம் அப்படின்னா எந்த காலம், அந்த காலமோட டேட்டா டைப் என்ன, அதை எங்க நான் இன்சர்ட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். தென் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு இந்த இமெயில் எங்க வந்திருக்கு, ஃபர்ஸ்டா வந்திருக்கு. விச் மீன்ஸ் நான் இங்க கமாண்ட் என்ன கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளை ஆல்டர் பண்ணுங்க. என்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னா சிம்பிளி இமெயில் இருக்கு இல்லையா, இமெயிலும் அதோட டேட்டா டைப்பையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த இமெயில ஃபர்ஸ்டா இன்சர்ட் பண்ணுங்க. நான் கிரியேட் பண்ண காலம் which is of employee ID, employee name, salary, joining date, phone number and email. ஆனா எனக்கு இப்ப வந்து இமெயில் லாஸ்டா வேண்டாம் ஃபர்ஸ்டா வேணும்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ன்ற கமெண்ட் கொடுத்துறேன். ஓகே, இப்ப எனக்கு வந்து இமெயில் ஃபர்ஸ்டாவும் வேணாம். எப்படி வேணும்னா இந்த சேலரிக்கு அடுத்து எனக்கு வேணும், சேலரிக்கு அப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளி ஆஃப்டர்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு எந்த காலம்க்கு அப்புறம் எனக்கு வேணும், ஆஃப்டர் சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட இமெயில் எங்க போயிடும்னா சேலரிக்கு அடுத்து போயிடும். இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ரன் பண்ணேன்னா சிம்பிளி இங்க பாருங்க சேலரிக்கு அடுத்து என்னோட இமெயிலோட காலம் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த இமெயில்ன்ற காலமை நான் நல்லாவே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இமெயில்ன்ற காலமே வேண்டாம். ஐ வாண்ட் டு டிராப் த பர்டிகுலர் காலம். பர்டிகுலர் டேபிள டிராப் பண்ணணும்னா டிராப் டேபிள் நேம் கொடுத்தோம். டேட்டாபேஸ் டிராப் பண்ணணும்னா டிராப் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம். இப்ப எனக்கு இந்த இமெயில்ன்ற காலம் வேண்டாம், எனக்கு இந்த இமெயில்ன்ற காலம் நான் டிராப் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம்னா என்ன பண்ண போறேன், டேபிள ஆல்டர் பண்ண போறேன். சோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ்
எம்ப்ளாயீஸ். இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள்ல நான் யாரை டிராப் பண்ண போறேன்? காலமை டிராப் பண்ண போறேன். சோ டிராப் காலம். காலமோட பேர் என்ன? இமெயில். டேட்டாபேஸ டிராப் பண்ணனும்னா டிராப் டேட்டாபேஸ், டேபிள் டிராப் பண்ணனும்னா டிராப் டேபிள், காலம் டிராப் பண்ணனும்னா டிராப் காலம். இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு ப்ரொவைட் பண்ணி ரன் பண்ணா அந்த இமெயில் என்ற காலமே என்னோட டேபிள்ல இருக்காது. வை அப்படின்னா நான் இங்க டிராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் சம் ஆப்ரேஷன்ஸ். நம்ம வந்து அந்த டேபிள்ல பண்ணக்கூடிய சில ஆப்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ கிரியேட் பண்ணோம்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்? கிரியேட் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட நேம். பர்டிகுலர் டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன்? யூஸ் அந்த டேட்டாபேஸோட நேம். ஆஃப்டர் தட் டிராப் பண்ணணும்னா என்ன பண்ணும்? டிராப் டேட்டாபேஸோட நேம். தட்ஸ் இட். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா டேட்டாபேஸ்க்குள்ள டேபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம்னா கிரியேட் டேபிள். டேபிளுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? நான் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்கேன். அந்த எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள் நேமை கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் குள்ள எனக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்குறேன். அந்த எம்ப்ளாயி ஐடி என்ன டேட்டா டைப்? which is of integer data type, அதனால இன்ட்னு கொடுத்திருக்கேன். after that employee name. employee name ஓட data type என்ன? varchar. if you are from ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா டேட்டாபேஸ்ல ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ண மாட்டோம், varchar-ன்னு யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள எத்தனை கேரக்டர்ஸ் அக்செப்டட்னு சொல்லுவோம். varchar of 20. தென் salary வந்து டெசிமல்ல கொடுத்துருக்கோம். ஏன் டெசிமல்னா இட் இஸ் டெசிமல்னா நம்மளோட MySQL இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 30.00 அந்த மாதிரி தான் வந்து டெசிமல்னா அர்த்தம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தா டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் இன்க்ளூடிங் டெசிமல். இப்ப 30,000.00 அப்படின்னா 30,340 அப்ப 5 கேரக்டர்ஸ் பிளஸ் 2 டெசிமல். சோ 5 plus 2 is equal to 7. அப்ப 7. அதுக்கடுத்து செகண்ட் பேராமீட்டர் அந்த 7ல எத்தனை டெசிமல் வேல்யூ? 2 டெசிமல் வேல்யூஸ். ஸோ அதனால இங்க 2. ஜாயினிங் டேட் நான் டேட்னு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் எனக்கு கிரியேட் பண்ண டேபிள வித் ஹோல் டேட்டா ஹோல் காலம்ஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார்னு கொடுக்கணும். ஸ்டார் அப்படின்னா எல்லா காலம்ஸ், டேபிள்ல இருக்கிற எல்லா காலம்ஸையும் நம்ம ஸ்டார்னு சொல்லுவோம். செலக்ட் ஸ்டார் எங்க இருந்து பார்க்கணும்? எம்ப்ளாயீஸ் டேபிள்ல பார்க்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ என்னோட டேபிளை நான் ரீநேம் பண்ணணும். அதாவது டேபிள்ன்றது என்னது? இந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற அப்பர் பார்ட். கரெக்டா? டேட்டாபேஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. அந்த டேபிள்ஸ்க்குள்ள நம்ம நிறைய டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுவோம். அப்ப இந்த டேபிளை நான் ரீநேம் பண்ணணும்னா சிம்பிளி ரீநேம் டேபிள். எந்த டேபிளை ரீநேம் பண்ணுமோ அந்த டேபிளோட பழைய வேல்யூ. ரீநேம் டேபிள் எந்த டேபிள பண்ணணும்? என்னவா கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் வாட் ரீநேம் டேபிள் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்ன்றது ஓல்ட் கிரியேட்டட் நேம். அதை நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும்? டு ஸ்டோர் எம்ப்ளாயீஸ். தட்ஸ் இட். இப்போ நான் டேபிளை டிராப் பண்ணணும்னா டிராப் டேபிளோட நேம். இந்த டேபிள்குள்ள நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் if I need to add a column, if I need to rename a column, modify column, drop a column, என்னவா இருந்தாலும் நான் சிம்பிளி alter table name கொடுத்துட்டு அதுக்குள்ளதான் நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணணும்னாலும் பண்ணுவோம். So far is that clear for everyone? நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப நான் டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, ஜாயினிங் டேட், போன் நம்பர்னு 5 காலம்ஸ் இருக்கு. இந்த 5 காலம்ஸ்க்கும் நான் இப்ப டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா சிம்பிள். நான் என்ன சொல்றேன்? இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா அப்ப அந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ண போறோம். இன்சர்ட். எதுல இன்சர்ட் பண்ண போறேன்? இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்ல? எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோமா? சோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோம். சோ வேல்யூஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் கொடுத்து உள்ளுக்குள்ள நான் டேட்டா ஆட் பண்ண போறேன். டேட்டா ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்ப இந்த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அதுக்கு அடுத்து சேலரி, ஜாயினிங் டேட், போன் நம்பர்னு இருக்கா, இதே ஆர்டர்ல தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்ப பாருங்க எம்ப்ளாயோட ஐடி என்ன? 1.
எம்ப்ளாயியோட நேம் நான் வந்து ஏபிசின்னு கொடுக்குறேன். பட் ஏபிசின்னு கொடுக்கும்போது இங்க எம்ப்ளாயியோட நேம் நான் என்ன டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிருக்கேன், என்ன டேட்டா டைப்பா டிஃபைன் பண்ணிருக்கேன், வேர் கேர்னு சொல்லியிருக்கேன். அப்ப வேர் கேர்னா விச் இஸ் அ மீனிங் ஸ்ட்ரிங். அப்ப அதை வந்து டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஏபிசி கமா எம்ப்ளாயோட சேலரியை நான் என்னவா கொடுத்திருக்கேன், டெசிமல்ல கொடுத்திருக்கேன். ஸோ 30,000.50 இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் தட் ஜாயினிங் டேட் நான் என்ன டேட்டா டைப்ல கொடுத்திருக்கேன், டேட்ன்ற டேட்டா டைப்ல கொடுத்திருக்கேன். அப்ப டேட் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இயர், அதுக்கடுத்து ஹைஃபன் மந்த் ஹைஃபன் டேட். அப்ப 2022 ஹைஃபன் 10 ஹைஃபன் 20. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது, மந்த் இயர், ஆஃப்டர் தட் மந்த், தென் வந்து டேட். பிஃபோர் திஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹைஃபன்ல செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்து போன் நம்பரை நம்ம என்னவா கொடுத்துருக்கோம், வேர் கேரா கொடுத்துருக்கோம். வேர் கேரா கொடுத்தா இன்சைட் டபுள் கோட்ஸ் நம்ம வந்து போன் நம்பர் ஆட் பண்ணணும். தட்ஸ் இட். இப்ப இங்க நான் செமிகோலன் கொடுத்துட்டு சிம்பிளி இதை ரன் பண்ணனா insert into incorrect date value 1992 column joining date வந்து sorry, it should be inside a double quotes. நான் வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நவ் இஃப் ஐ டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட டேட்டா இன்சர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. டேட்டாவை எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது, இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம், இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் என்ற டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். என்ன இன்சர்ட் பண்ண போறோம், சிம்பிளி நம்ம வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கொடுத்தா ஒன்னும் ஆகாது. நான் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன இன்சர்ட் பண்ண போறோம், வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ வேல்யூஸ், அதுக்கு அடுத்து சேம் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல என்ன பண்ண போறோம், நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ணோமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இதுல மெயின் திங் என்னன்னா, இஃப் யூ ஹாவ் கிவன் அ டேட்டா டைப் ஃபார் அ காலம் varchar it should be defined, it should be enclosed in a double quotes. Data இருந்தாலும் double quotesல தான் கொடுக்கணும். நார்மல் இன்டீஜர் டபுள மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் இல்லாம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு மோர் தேன் ஒன் ரெக்கார்ட் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், சிம்பிளி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி பண்ணணும். கரெக்டா? ஆனா நான் இந்த மாதிரி பண்ணாம நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாத்தையும் நிறைய டேட்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுக்காம சிம்பிளி நான் நிறைய டேட்டா ஆட் பண்ணணும்னா இங்க கமா கொடுத்துட்டு எகெயின் நான் இதை வந்து என்ன பண்றேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்ப வந்து இதோட டேட்டா டைப், இதோட ஐடி 2 ABCD 35,000. After that 2024, then okay, இங்க வந்து ஐடி வந்து 3ன்னு கொடுத்துறேன். ABCDEF RQWERTY, okay, 40,000. then 2025. okay, இப்ப நான் இதை ரன் பண்ண அப்படின்னா ஒரு டேட்டா ஆட் ஆகாது, 2 டேட்டாஸும் ஆட் ஆகும். இப்போ உங்களுக்கு 2 டேட்டாஸ் இல்லை, இன்னும் எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் கமா செப்பரேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்னு இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நான் ரன் பண்ணது ஒரு கமாண்ட் தான், ஆனா இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் வந்து 2. ஓகேங்களா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம மோர் தேன் ஒன் ரோ ஆட் பண்ணணும்னா சிம்பிளி கமா செப்பரேட்டடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறேன். இப்போ ஓகே, நான் 2 டைம்ஸ் இந்த ரோ ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், இப்ப வேணாம்னா நான் டெலிட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். ஓகேங்களா, இப்ப வந்து மோர் தேன் ஒன் ரோஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப ஒரு சில எம்ப்ளாயீஸ்க்கு போன் நம்பர் இருக்கும், ஆனா ஜாயினிங் டேட் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்றதுன்னா, இல்லைன்னா வந்து ஜாயினிங் டேட் எல்லாம் தெரியும், போன் நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னா நான் எப்படி ஆட் பண்ணலாம்னா இன்சர்ட் இன்டு, ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட் நான் எகைன் ரன் பண்றேன்.
Control C, Control V. இப்ப எனக்கு இந்த எம்ப்ளாயிக்கு ஃபோன் நம்பர் தெரியாது. சிம்பிளி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி ஐடி வந்து 4 EF. இவங்க வந்து ஒரு 50,000 சீனியர்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சனோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. நான் இப்ப ரன் பண்ணனா எனக்கு ஒரு எரர் வரும். என்னன்னு பார்ப்போம். எரர் கோட் காலம் கவுண்ட் doesn't match காலம் மேட்ச் வேல்யூ கவுண்ட் அட் row 1. அதாவது இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். இப்ப இங்க மொத்தமா எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்கு. காலம் கவுண்ட் வந்து 5. இப்போ ரோ கவுண்ட் இங்க நான் கொடுத்திருக்க வேல்யூ கவுண்ட் எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்ப 5 காலம் கவுண்ட் இருக்கு. நீங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து 4 தான், which is not matching. இப்ப நீங்க insert into employees valuesனு கொடுக்கும்போது அது ஓகே, அவங்க என்னென்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாது. இட் இஸ் சம்திங் லைக் நான் வந்து என்னோட டேபிள்ல எவ்வளவு காலம் இருக்கோ அந்த காலமுக்கு அந்த வேல்யூ கொடுக்குறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்ப என்னன்னா என்கிட்ட 4 வேல்யூஸ் தான் இருக்கு, ஆனா காலம் டோட்டலா 5 இருக்கு. அப்ப நான் வந்து இந்த பர்சனுக்கு போன் நம்பர் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. அப்படின்னா நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்றதுன்னா சிம்பிளி இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் கிட்ட நான் என்னென்ன காலம் ஸ்பெசிஃபை பண்ண போறேன்னா அந்த காலம் மட்டும் ப்ரொவைட் பண்ண போறேன். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம், ஆஃப்டர் திஸ் எம்ப்ளாயியோட சேலரி, அதுக்கடுத்து நான் என்ன கொடுக்க போறேன்? ஜாயினிங் டேட், ஜாயினிங் அண்டர்ஸ்கோர் டேட். சோ இந்த காலம்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். அப்ப ஒன்ஸ் நான் ஆட் பண்ணது என்ன ஆகும்னா ஓகே நான் ஆட் ஆயிடும். ஏன்னா வந்து இந்தந்த காலம்ஸோட டேட்டாஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த காலம்ஸ்க்கு மட்டும் அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்கும்போது அந்த நான் ஆட் பண்ணாத போன் நம்பர் என்னவா இருக்கும்னா டிஃபால்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணல. தட்ஸ் வை இட் இஸ் நல். ஓகேங்களா? ஓகே, இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு போட்டா என்ன ஆகுது? ஹோல் காலமும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. கரெக்டா? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட சேலரி, நேம், தென் வந்து ஜாயினிங் டேட், போன் நம்பர்னு எல்லாமே ஆட் ஆகுது. ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாமே வேண்டாம். இப்போ எம்ப்ளாயியோட ஐடியும் எம்ப்ளாயியோட நேமும் மட்டும் போதும். அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயியோட ஐடி, எம்ப்ளாயியோட நேம், அவங்க என்ன எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, இந்த 3 காலம் மட்டும் போதும். இந்த ஜாயினிங் டேட்டும் போன் நம்பரும் எனக்கு ஃபார் நவ் வேண்டாம். அப்படின்னா நான் எப்படி சொல்றதுன்னா செலக்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன? எல்லா காலமும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு எல்லா காலமும் வேண்டாம், இந்த 3 காலம் மட்டும் வேணும். அப்படின்னா சிம்பிளி எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுக்கடுத்து எனக்கு என்ன காலம் வேணும்? எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம், அதுக்கடுத்து என்ன காலம் வேணும்? சேலரி. அப்ப இந்த 3 காலமும் வேணும். யார்கிட்ட இருந்து வேணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு சொல்லுவோமா, அதே மாதிரிதான் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள்ல இருந்து எனக்கு இந்த 3 காலம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை நான் ரன் பண்ணனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ங்கும் போது எல்லா காலமும் வந்துச்சு. இப்ப நான் ஸ்பெசிஃபை பண்ணதையும் அந்த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அதுக்கடுத்து சேலரி, இந்த 3 காலம் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்ப இங்க இந்த எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமும் எனக்கு கொஞ்சம் பார்க்க ஆடா இருக்கு. எம்ப்ளாயி ஐடியா ஐடியா கன்வெர்ட் பண்ணணும் அண்ட் எம்ப்ளாயி நேமா கன்வெர்ட் பண்ணணும். இதுக்காக போய் நான் டேபிள டிராப் பண்ணி நான் டேபிள் எகைன் கிரியேட் பண்ணி இங்க இன்ஸ்டெட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி ஐடின்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் டேபிள கிரியேட் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுன்னா சிம்பிளி எம்ப்ளாயி ஐடின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து ஆஸ்ன்னு கொடுத்து ஐடின்னு கொடுக்குறேன். ஆஸ் அப்படின்னா என்னன்னா அலியாசஸ் நேம், விச் மீன்ஸ் எம்ப்ளாயி ஐடி நீ ரிட்டர்ன் பண்ணுவ, ஆனா எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது எம்ப்ளாயி ஐடியா கொடுங்க. அண்ட் தென் எம்ப்ளாயி நேம் ஆஸ் நேம்னு கொடுங்க. அதாவது அந்த ரோவா எம்ப்ளாயி ஐடின்றது எம்ப்ளாயி ஐடியாவே எனக்கு டிஸ்பிளே பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்பிளேயிங் லைக் எம்ப்ளாயி ஐடி நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு ஐடின்ற ஒரு நேம் வச்சு எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. த சேம் திங் எம்ப்ளாயி நேம்னு டிஸ்பிளே பண்ணாம நேம்னு டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை நான் ரன் பண்ணேன்னா
சிம்பிளி இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடின்னு இருந்ததை நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஐடியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி நேம்னு இருந்ததை நேமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் சேலரிய சேலரியாவே வச்சுட்டேன். ஆஸ் அப்படின்னு கொடுத்தா விச் இஸ் அன் அலியாசஸ் நேம், அதாவது இதுக்கு பதிலா இதையே எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகேவா, அதுதான் வந்து அலியாசஸ் நேம். ஓகே, சோ பேஸ்ட் ஆன் திஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். மோர் தேன் ஒன் ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அண்ட் பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். ஓகே, இப்ப ஒன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி இந்த மாதிரி எல்லா காலம்ஸும் வருது. ஆனா ஒரு சில டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ராவா ஆல் த ரெக்கார்ட்ஸ் வாங்க மாட்டோம். பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் வாங்குவோம். அந்த பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் நம்ம எப்படி ரெக்கார்ட் வாங்குறது அப்படின்னா, சிம்பிளி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் நம்ம வந்து கண்டிஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணணும்னா வேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும். வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு 2. எம்ப்ளாயி ஐடி 2வா இருக்கிற ரெக்கார்ட்ஸை எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எம்ப்ளாயி ஐடி 2ஓட ரெக்கார்ட் மட்டும்தான் வரும். இயர்லியர் என்னாச்சு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுக்கும்போது எல்லா ரெக்கார்டும் எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. இப்ப அந்த மாதிரி வேண்டாம், வேற எம்ப்ளாயி ஐடி 1ஆ இருந்தா, 2ஆ இருந்தா, 3ஆ இருந்தா அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. இப்ப 1ல எனக்கு 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. வேற எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1னா இந்த எம்ப்ளாயி ஐடி 1ஆ இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப நான் ரன் பண்ணேன்னா எம்ப்ளாயி ஐடி 1 வந்து எனக்கு 2 ரெக்கார்ட் இருக்கு. ரியல் டைம் சினாரியோல இந்த மாதிரி டூப்ளிகேட் ஐடி இருக்காது. நான் ஆட் பண்ணும்போது பை மிஸ்டேக் ஐ ஹாவ் ஆடட் இட். இப்ப எம்ப்ளாயி ஐடி 1ஆ இருக்கிறது 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த 2 ரெக்கார்ட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்ப எனக்கு எம்ப்ளாயி ஐடி 1ஆ இல்லாததெல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா சிம்பிளி ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்கன்னா நாட்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா செக் பண்ணும். ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடியும் செக் பண்ணி அந்த ஐடி வந்து 1ஆ இல்லையா, இப்ப வந்து 1ஆ இருக்கிற ஐடி எனக்கு டிஸ்பிளே ஆகாது. 1 இல்லாத எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். 2, 3, 4 மூணுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ அந்த ஐடி டிஸ்பிளே ஆகும். நாட் ஈக்குவல் டுனா அதை தாண்டி எல்லா வேல்யூவும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஒர்க், இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈக்குவல் பண்றதுக்கு எம்ப்ளாயி ஐடி விச் இஸ் டபுள் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஏன் MySQLல ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் த அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஆனா MySQLல நம்ம எங்கேயுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல. ஏன்னா எங்கேயுமே நம்ம வேல்யூவா அசைன் பண்ண போறது கிடையாது. வேர் வி ஆர் கோயிங் டு சிம்பிளி நம்ம இன்சர்ட் அந்த மாதிரி தான் பண்ண போறோம். அப்ப இங்க சிங்கிள் ஈக்குவல் டுவே கம்பேரிஷன் ஆப்ரேட்டரா தான் ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் தட் நம்ம அந்த ஈக்குவல் நாட் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு விச் இஸ் நார்மல் இன் ஆல் த லாங்குவேஜஸ். ஓகே, இப்ப இங்க செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணும்போதும் பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் வாங்க முடியுமா? ஓகே, இப்ப வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம் வேணும். அண்ட் தென் அந்த ஐடியோட பர்சன்ஸ்க்கு இப்ப எம்ப்ளாயி ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனோட நேமும் சேலரியும் வேணும் அப்படின்னா கமா சேலரி. ஓகே, இப்ப எம்ப்ளாயி நேமா காமிக்காதீங்க, ஆஸ் நேம்னு சொல்லி காமிங்க. ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்ணேன்னா 2ன்ற ரெக்கார்ட்ல இருக்கிற பர்சனோட பேர் என்ன, ஏபிசிடி, அவங்களோட சேலரி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் இட். இதுதான் வந்து செலக்ட். இப்போ நீங்க வந்து சேலரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே நம்ம இங்க செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் select star from employees where, இப்ப அதுக்கு முன்னாடி நான் select star from employees கொடுத்துறேன். அப்பதான் எனக்கு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி query எழுதுறேன். ஓகே, select star from where salary greater than
30,000 சொல்லி கொடுக்குறேன். அப்ப 30,000.50 சொல்லிட்டு தரேன். இப்ப இதுக்கு மேல சேலரி வாங்குறவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்பனா இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரெக்கார்ட்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு நம்பர் எம்ப்ளாயி ஐடி 1 எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டாங்க. இஃப் ஐ ரன் திஸ் எம்ப்ளாயி 2, 3, 4 டிஸ்பிளே ஆகுறாங்க. இப்ப சிம்பிளி வந்து நான் 0 கொடுத்தா 5 பேருமே டிஸ்பிளே ஆவாங்க. ஏன்னா 30,000 விட 30,000.50 வந்து அதிகம் தான். ஸோ அதனால நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்ப இதே மாதிரி லெஸ் தேனும் நம்ம செக் பண்ணலாம். and then greater than or equal to, less than or equal to எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். இப்ப greater than or equal to, இப்ப greater than or equal toனா என்ன, அந்த சேலரியாவும் இருக்கலாம், அந்த சேலரியை விட அதிகமான ரெக்கார்ட்ஸாவும் இருக்கலாம். அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணனா எனக்கு 5 ரெக்கார்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் தட் எனக்கு இங்க நான் போன் நம்பர் வந்து நல்லன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்ப வந்து நான் எப்படி query எழுதணும்னா select star from employees where phone number ph underscore number which is equal to nullன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இது ரன் பண்றேன். எனக்கு எந்த ரெக்கார்டு வரணும், இந்த ரெக்கார்ட் பிரசன்ட் ஆகணும். இப்ப நான் ரன் பண்ணா எனக்கு எந்த ரெக்கார்டும் இருக்காது. ஏன் அப்படின்னா நல்லுன்றது which is not a normal value. இப்ப நான் select star from employeesனு கொடுத்துட்டு ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன். insert into employees, insert into employees value 5 JHIJ, comma இவங்க வந்து 40,000 வச்சுக்கலாம். .00 after this date of joining 2025 10/20, comma phone number. ஓகே, இப்ப இந்த வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ண ஃபோன் நம்பர் நான் இந்த மாதிரி கொடுக்காம நல்லுன்னு கொடுக்குறேன். ஓகே, simply I'm adding it. இப்ப select star from employees provide employees என்ற கமெண்டை ரன் பண்ணுவோம். இப்ப நல்லுன்னு இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன பண்றேன், நல்லுன்னு கொடுக்கறதுக்கு பதிலா டபுள் கோட்ஸ்ல நல்லுன்னு சொல்லி தரேன். இப்ப இதை ரன் பண்றேன். select star from employees. ஓகே, இப்ப நல்லுன்ற வேல்யூக்கும் நல்லுன்ற இந்த நல்லுக்கும் இந்த நல்லுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் இந்த வந்து வேர் போன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நல்லுனா எனக்கு வந்து வேல்யூ டிஸ்பிளே ஆகும். போன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நல்லுன்னு சொன்னா எனக்கு இப்ப வந்து வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இந்த நல் ஆக்சுவலி நல், that is a value நான் இன்சர்ட் பண்ண நல்லு. ஆனா இந்த நல்லுன்றது which is different. நல்லுனா நான் வேல்யூவா இன்சர்ட் பண்ணல, இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்ப நீங்க நார்மலி நல்லுன்னு கொடுக்க கூடாது, ஈஸ் நல்னு சொல்லி செக் பண்ணும். நல்லுன்றது which is not a empty one, which is not a zero. ஓகேங்களா? இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் வேல்யூ, அந்த மாதிரி வச்சுப்போமே. அப்ப அந்த வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றதுனால ஈஸ் நல். இப்ப அது நல்லா இல்லாததெல்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னா ஈஸ் நாட் நல். நல்லுக்கு நம்ம ஈக்குவல் டு செக் பண்ண மாட்டோம், ஈஸ் நல் ஆர் ஈஸ் நாட் நல் அப்படிதான் செக் பண்ணுவோம். அப்ப ஏன் இந்த நல் வந்திருக்குன்னா இட் இஸ் அ நல் வேல்யூ இன்சர்டட் பை மீ. that is not a value, that is something. இப்ப வந்து by default 0ன்னு சொல்றோம் இல்லையா இன்டீஜருக்கெல்லாம், அந்த மாதிரி default அந்த மாதிரி ஒண்ணு. நல்லுன்றது which is not a value, which is something different. இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கிறது நான் ஸ்ட்ரிங்கா நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணிருக்கேன், அதனால இந்த நல் எனக்கு வருது. ஓகே ஓகே, இப்ப நீங்க ஜாயினிங் டேட் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சிம்பிளி த சேம் திங். நம்ம எப்படி பண்ணோம், வேர்கேர் ஆஃப் வேர்கேர் இல்ல டேட் டேட்டா டைப், அதையும் நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஜாயினிங் டேட் வந்து இப்போ
அக்டோபர் 2022 அக்டோபர் 10க்கு மேல இருக்கவங்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் இன்சைடர் டபுள் கோட்ஸ் 2022 அக்டோபர் 20க்கு மேல இருக்கவங்க எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அக்டோபர் 2022க்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆனவங்க. இட் இஸ் நார்மலி நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம டேட்டாவை டேபிள்ல எப்படி இன்சர்ட் பண்றது, டேட்டாவை எப்படி செலக்ட் பண்றதுன்றதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோவோட வேல்யூஸா அப்டேட் பண்றது. ஓகேங்களா? இப்ப சிம்பிளி இன்சர்ட், செலக்ஷன், டேட்டாபேஸ் கிரியேஷன், டேபிள் கிரியேஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? Let me know if anyone has any doubts. அப்படி டவுட்ஸ் இல்லைன்னா let's move on to the other topics. Any doubts? ஓகே, இப்ப டேட்டாவை இன்சர்ட், டேபிள் கிரியேஷன், டேட்டாபேஸ் கிரியேஷன், அதுக்கப்புறம் காலம் ஆட் பண்றது எல்லாமே நம்ம பாத்துறோம். இப்ப நான் வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது நான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணா எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு போன் நம்பர் நல்லா இருக்கு. விச் மீன்ஸ் இந்த 5க்கு வந்து நான் கிரியேட் பண்ண எம்ப்ளாயி ஐடி 5 இல்ல 4க்கு நான் கிரியேட் பண்ண எம்ப்ளாயி ஐடியோட வேல்யூ போன் நம்பர் நல்லா இருக்கு. இப்ப எனக்கு இந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்ப அப்டேட் பண்ண போறேன். சோ அப்டேட் எந்த டேபிள் அப்டேட் பண்ண போறேன்? கண்டிப்பா டேட்டாபேஸ்னா ஒரு டேபிள் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. there will be a lot of tables. so அப்டேட் எம்ப்ளாயீஸ் டேபிள்ல அப்டேட் பண்ண போறேன். என்ன அப்டேட் பண்ண போறேன்? என்னோட போன் நம்பரை நான் நல்லில இருந்து கன்வெர்ட் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப செட் போன் நம்பர் ph_number which is equal to டபுள் கோட்ஸ்ல நான் இவங்களுக்கு நம்பர் என்ன தரேன்? 9988887766 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? இப்ப இந்த நம்பரை நான் வந்து சிம்பிளி ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி நான் எந்த கண்டிஷனும் கொடுக்காம ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்தா எல்லா ரோக்குமே என்னோட வேல்யூஸ். ஒரு செகண்ட், select star from update phone number you are using safe update. okay, safe update யூஸ் பண்றேன். அதனால வந்து என்னால அப்டேட் பண்ண முடியல. இங்க ஒரு எரர் வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா edit preferencesல போயிட்டு SQL editor கீழே வந்து safe updateன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். safe updateன்றதை டெலிட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்து இப்ப சிம்பிளி நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட இந்த அப்டேட் இருக்கு இல்லையா, அப்டேட்டை ரன் பண்றேன். இப்போ ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாக்கலாம். எரர், யூ ஆர் யூசிங் சேஃப் அப்டேட். ஓகே, ஒன்ஸ் நான் சேஞ்சஸ் பண்ணதையும் 2 minutes நான் வந்து என்னோட MySQL வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சேஃப் அப்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்றோம்னா, அதாவது நம்ம ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால வந்து நம்ம டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு என் டேட்டாபேஸ் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சிம்பிளி அப்டேட்னு ப்ரொவைட் பண்றேன். நோ டேட்டாபேஸ் செலக்டட். ஓகே, once restart பண்ணா again set as default provide பண்ணிடுறேன். update run. இப்ப பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஏன் அப்டேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா நான் சேஃப் அப்டேட் மோட க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால என்னோட டேட்டாபேஸ்க்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்தா சிம்பிளி இங்க பாருங்க எல்லா காலம்ஸ்க்கும் என்னோட வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு.
ஏன் அப்படின்னா நான் சிம்பிளி அப்டேட் எம்ப்ளாயி செட் ஃபோன் நம்பர்னு கொடுத்ததால ஃபுல்லா என்னோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்டேட் எந்த டேபிள் நேமோ டேபிள் நேம் செட் ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் 1234567890 கொடுத்துட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். எந்த ரோவோட வேல்யூக்கு நான் இந்த ஃபோன் நம்பரை செட் பண்ணணும். வேர் எம்ப்ளாயி ஐடி which is equal to 1 1ன்ற எம்ப்ளாயி ஐடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோன் நம்பரை செட் பண்ணுன்னு சொல்றேன். இப்ப நான் இதை ரன் பண்ணனா ஓகே செட் ஆயிடுச்சு. இஃப் ஐ again run this, நான் யாருக்கு மட்டும் அந்த ஃபோன் நம்பர் செட் பண்ணிருக்கேன், எம்ப்ளாயி ஐடி 1க்கு மட்டும் ஃபோன் நம்பர் செட் பண்ணிருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்ம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா, இஃப் யூ ஆர் அப்டேட்டிங் அ வேல்யூ தென் ஃபார் ஷுர் வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுக்கலனா இட் வில் அஃபெக்ட் த ஹோல், நாட் ஒன்லி சிங்கிள் ரெக்கார்டு, ஹோல் டேபிளுக்கும் டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால எப்பயுமே whenever you are performing an update operation where கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்ப மோர் தேன் ஒரு ஃபீல்டை நான் அப்டேட் பண்ண போறேன். இப்ப ஜாயினிங் டேட்டையும் ஃபோன் நம்பரையும் இந்த 2ன்ற ஐடிக்கு நான் அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா சிம்பிளி செட் ஃபோன் நம்பர் 999117722. ஓகே, தென் கமா ஆஃப்டர் தட் கமா நான் என்ன பண்ணணும், ஜாயினிங் டேட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஜாயினிங் டேட் வேணாம், எம்ப்ளாயோட நேம் சேஞ்ச் பண்ண எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம் which is equal to ABCD ல இருந்து ABCDF. ஓகே, இப்ப வேற எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி வந்து 2. ஸோ 2ன்ற எம்ப்ளாயி ஐடிக்கு நான் என்ன பண்றேன், ஃபோன் நம்பரையும் சேஞ்ச் பண்றேன், எம்ப்ளாயி நேமையும் சேஞ்ச் பண்றேன். இப்ப இதை நான் ரன் பண்ணேன்னா சிம்பிளி என்னோட எம்ப்ளாயி ஐடி 2ஓட ரெக்கார்ட்ஸ் பாருங்க ABCDEFனு மாறிடுச்சு அண்ட் ஃபோன் நம்பரும் மாறிடுச்சு. மோர் தேன் ஒன் காலமையும் என்னால அப்டேட் பண்ண முடியும், நாட் ஒன்லி சிங்கிள் காலம், மோர் தேன் ஒன் காலம் ஆல்சோ ஐ கேன் அப்டேட். இப்ப ஒரு காலம் இந்த 5ன்ற ஐடி இருக்கிற 2 பேருக்கும் நான் வேல்யூ நல்லா செட் பண்ணணும். சிம்பிளி நான் இதை கால் பண்றேன், ஃபோன் நம்பரோட வேல்யூ ஏன்னா எனக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் தெரியாது, பட் பை டிஃபால்ட் நான் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை டிஃபால்ட் ஃபோன் நம்பரா செட் பண்ணிருக்கேன். அப்ப ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்குறேன். இப்ப நல்லுனதையும் என்ன ஆகுது, கீவேர்டா கன்வெர்ட் ஆயிருக்கு, நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. நல்னு கொடுத்ததுக்கு அப்புறமா எம்ப்ளாயி ஐடி என்னது, எனக்கு நேம் மாத்தணும்னா மாத்தலாம். ஓகே, JHIJன்னு இருக்கு, நான் நேம் மாத்திக்கிறேன், POTIUYT ஓகே, இந்த மாதிரி நம்பர் மாத்திட்டேன், ஐ மீன் நேம் மாத்திட்டேன். ஆஃப்டர் தட் எம்ப்ளாயி ஐடி வந்து 5ன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா அந்த ஃபோன் நம்பர் எனக்கு நல்லாவே செட் ஆயிடும். ஃபோன் நம்பர் இப்ப ரன் பண்றேன், again select start from employees. இப்ப பாருங்க ஃபோன் நம்பர்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. சி, இந்த null is different. இதே வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா இட் இஸ் அ வேல்யூ, இட் இஸ் நாட் அ null. இதையும் நான் செட் பண்ணி காமிக்கிறேன், எனக்கு இது வேணும். வேர் employee ID which is equal to, இங்க comma கொடுக்க கூடாது, so I am removing the comma. where employee ID which is equal to 4 கொடுப்போமா. ஓகே, employee ID 4க்கு நான் கொடுக்குறேன். see, இப்போ நான் இதை ரன் பண்ணா it is a value, it is not a null. see, nullனு ஒரு வேல்யூ செட் ஆயிடுக்கு, it is not a null. null அப்படின்னா சிம்பிளி நீங்க வந்து without டபுள் கோட்ஸ் கொடுத்தாதான் அது நல். நல்லுன்னு நீங்க கொடுக்கும்போது கீவேர்டா அது வந்து சேஞ்சும் ஆகும். ஓகே, எஸ். தென் ஆஃப்டர் திஸ் அப்டேட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? அப்டேட்டிங், எனி டவுட்ஸ்? ஓகே, ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ஆட்டோ கமிட்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. நான் எனக்கு என்னோட ஐடியில ஒர்க் ஆகுமான்னு தெரியல. என்னன்னா ஆட்டோ கமிட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேட்டா ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் செட் ஆட்டோ கமிட் which is equal to 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ கமிட்
auto commit which is equal to 0 னா by default auto commit என்னவா இருக்கும்னா true. auto commit அப்படின்னா நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றேன் இந்த நேம் itself auto commitனா நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றேனோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஐ மீன் டேட்டாபேஸ்ல பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் வந்து இங்க போன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண இல்லையா வித்தவுட் கிவிங் கண்டிஷன். அப்ப அந்த டைம்ல எல்லாம் நான் வந்து நார்மலா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அதை பண்ணன்றப்ப ஓகே, நான் வந்து எகெயின் வந்து அப்டேட் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் போன் நம்பரை எப்படியோ சேஞ்ச் பண்றோம். ஆனா இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ரியல் டைம் ப்ராஜெக்ட், இப்ப நீங்க கண்டிஷன் கொடுக்காம பை டிஃபால்ட் ஏதோ பண்ணி டேட்டா பேஸ்ல இருக்க ஹோல் ரெக்கார்ட்ஸ்க்கும் டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல எல்லாம் இட் வில் பி கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ டேட்டா பேஸ் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது நம்ம ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணாலும் இட் வில் கிவ் அஸ் அ இஷ்யூ. அப்ப ஆட்டோ கமிட் ஈக்குவல் டு 0ன்னு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோ கமிட் 1 இருக்கும். ஆட்டோ கமிட் 1னா நான் பண்ற சேஞ்சஸ் பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு இருக்க ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ்க்கு என்னால போக முடியாது. அப்ப நான் இந்த செட் ஆட்டோ கமிட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணனா ஓகே, நீங்க ஆட்டோ கமிட் 0ன்னு ப்ரொவைட் பண்ணா எப்ப வந்து நீங்க அந்த சேஞ்சஸ் டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணி ஃப்ரீஸ் பண்றீங்களோ அது வரைக்கும் நீங்க பண்ற சேஞ்சஸ் எல்லாம் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப ஆட்டோ கமிட் 0 பண்ணிருக்கேன். வேர் நான் இப்ப சேஃபர் சைட்லயே போறேன். பிகாஸ் எனக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. இங்க கீழே சக்சஸ் தான் காமிக்குது. அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் phone ph underscore number which is equal to 0987654321 where employee underscore id is equal to 1. இப்ப இத ரன் பண்ணனா ரெண்டு ரெக்கார்ட்ஸ்க்கு இந்த 0123456789 என்றது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப இதுல என்னன்னா நான் ரோல் பேக்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ரோல் பேக்னு குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. ரோல் பேக்னு கொடுத்து ரன் பண்றேன். ரோல் பேக் ஓகே. எகைன் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்ப ரோல் பேக் பண்ணது என்ன ஆயிருக்கு? என்னோட பழைய வேல்யூஸ் ரோல் பேக் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் என்னோட வேல்யூஸ் டேட்டாபேஸ்ல சேவ் ஆகல. நான் ஒரு வேலை இங்க பார்க்கலாம். இப்ப நான் இதை வந்து கமிட் பண்ணிடுறேன். கமிட்னா ஓகே, இந்த சேஞ்சஸை வந்து சேவ் பண்ணிக்கோங்க டேட்டாபேஸ்ல அப்படின்னு நான் சொல்றேன். கமிட், ஐ எம் கமிட்டிங், ஓகே யூ கேன் சேவ் திஸ் சேஞ்சஸ் டு த டேட்டாபேஸ். இப்ப ரோல் பேக்னு கொடுத்தா ஒண்ணுமே நடக்காது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ங்கும் போது நார்மல் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து 1 2 3 4 அந்த இதுதான் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், பை மிஸ்டேக் இந்த எம்ப்ளாயி ஐடின்றது கொடுக்கல. எல்லாருக்கும் வேல்யூவை நான் எப்படியோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ரன் select star from employees. ஓகே, எல்லாருக்குமே நான் கொடுத்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கண்டிஷனே கொடுக்கல. இப்ப இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஆட்டோ கமிட்டை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது ரோல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரோல் பேக் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னா என் பழைய ரெக்கார்ட் ரீடைன் ஆயிடுச்சு. பை மிஸ்டேக் நான் பண்ண சேஞ்சஸ் என்னால வந்து எகைன் வந்து ரோல் பேக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இப்பயுமே என்னோட சேஞ்சஸ் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகல. இப்ப எனக்கு இதை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் கமிட்னு கொடுக்கணும். ஒன்ஸ் ஸ்டில் நான் கமிட் கொடுக்குற வரைக்கும் என்னோட சேஞ்சஸ் டேட்டாபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நான் கமிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட சேஞ்சஸ் டேட்டாபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். திஸ் இஸ் வாட் செட் ஆட்டோ கமிட் ஈக்குவல் டு 0. பை டிஃபால்ட் ஆட்டோ கமிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அண்ட் தென் ஆட்டோ கமிட்ட 0ன்னு பண்ணனா என்னன்னா எதுக்கு அப்படி பண்றோம்னா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் டேட்டாபேஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிட்டேன்னா சிம்பிளி ஐ கேன் ரெக்கவர் இட். அதுக்காக தான் ஆட்டோ கமிட், ரோல் பேக், கமிட் இந்த 3 கீவேர்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப there is a new method to have a date time. அது வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூ டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள். டேபிளோட பேர் வந்து டைம் ஸ்டாம்ப்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் டைம் ஸ்டாம்ப் விச் இஸ் அ கீவேர்ட் மாதிரி இருக்கு. அப்ப டேபிள் டைம் டேபிள் டைம் டேபிள். ஓகே, இப்ப
இந்த டேட்டாபேஸோ இந்த டேபிளுக்கு உள்ள வந்து நான் மந்த் இயரு டேட்டு டேட் டைம் இந்த மூணும் வாங்குறேன். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து டேட் வாங்க போறோம். டேட்டா டைப் வந்து டேட். அதுக்கு அடுத்து டேட் டைம்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். இந்த காலம் வந்து டேட் டைம் டேட்டா டைப். ஓகே. ஆஃப்டர் திஸ் டேட் டைம்க்கு அப்புறம் டைம் ஆஃப் ஜாயினிங், எந்த டைம்ல ஜாயின் பண்ணாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங், டைம் ஆஃப் ஜாயினிங், அதுக்கு அடுத்து டேட் டைம். ஓகே. இப்ப டைம். ஓகே. செமிகாலன் இல்ல, டேபிள நம்ம கிரியேட் பண்ணிடலாம். சிம்பிளி பை கிளிக்கிங் ஆன் திஸ் ரன் நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டைம் டேபிள். ஓகே. இப்ப இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு டேபிள் டிஸ்பிளே ஆகும். உள்ள எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. இப்ப எனக்கு டேட்டா ஆட் பண்ணணும். அப்ப இந்த டைம்க்கும் டேட்டுக்கு டேட் டைம்க்குலாம் there is a method. அது பாருங்க, இன்சர்ட் இன்டூ யார்கிட்ட எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும், டைம் டேபிள்ன்ற டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும். வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். டைம் டேபிள் வேல்யூஸ் கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட். கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட்னா இன்னத்த டேட் எதுவோ அதை வந்து ஸ்டோர் பண்ணும். கமா ஆஃப்டர் தட் கரண்ட் டேட் டைம் வேணுமா, டேட்டும் டைமும் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நவ்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஆஃப்டர் திஸ் டைம்ன்ற டேட்டா டைப் இருக்கு, அதுக்கு என்ன மெத்தட்னா கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம். இதுதான் மெத்தட். இப்ப செமிகோலன் போட்டுட்டு ரன் பண்ணுவோம். நமக்கு ரோ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. then select star from timetable. இப்ப பாத்தீங்கன்னா இன்னத்த டேட் என்ன, 7th March of 2026. ஸோ அந்த டேட் கரெக்டா. இப்ப டைம் என்ன, 11:16:38. ஸோ அந்த நவ்ன்றது என்ன பண்ணிருக்கு, டேட்டு டைம் வித் செகண்ட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. ஆஃப்டர் தட் டைம் ஆஃப் ஜாயினிங் கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் வந்து என்ன பண்ணிருக்கு, நம்மளோட கரண்ட் டைமிங்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. ஸோ கரண்ட் டேட் வேணும், இன்னத்த டேட்டை நான் டேட்டாபேஸ்ல ஆட் பண்ண போறேன்னா கரண்ட் டேட். ஆஃப்டர் தட் வந்து டேட்டும் டைமும் வேணும்னா டேட் டைம். தென் டைம் ஆஃப் ஜாயினிங் மட்டும் வேணும்னா டைம் ஆஃப் கரண்ட் டைம். தட்ஸ் இட். கரண்ட் டேட், நவ், கரண்ட் டைம். இந்த 3 மெத்தட்ஸ் தான் வந்து டேட் டைம்க்கு நம்ம மோஸ்டா வந்து கரண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே. யா, இப்போ உங்களுக்கு MySQL தெரியும். which language should I learn, Java or Python? most preferably நான் MySQL லேர்ன் பண்ணிட்டு ஜாவா தான் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஜாவா தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் MySQL. பட் பைத்தன் பத்தி எனக்கு ஐடியா இல்ல, அதனால எனக்கு தெரியலங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன, இப்ப ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலம்ல வேல்யூஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்ப என்ன லேர்ன் பண்ண போறோம்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு லேர்ன் பண்ணலாம். ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் லேர்ன் பண்ண போறோம். யூனிக் அப்படின்னா என்னன்னா ஒரு காலமோட வேல்யூ எந்த டூப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து யூனிக். ஓகேங்களா. இப்ப நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இந்த டேபிள்ல ஸ்டோர்னா கண்டிப்பா ப்ராடக்ட் இருக்குமா, ஸோ ப்ராடக்ட்ன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல ப்ராடக்டோட ஐடி இன்ட்னு கிரியேட் டேட்டா டைப் கொடுக்குறேன். தென் ப்ராடக்டோட நேம் வந்து varchar of 30 ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ப்ராடக்டோட நேம் வந்து which shouldn't be
டூப்ளிகேட். இப்ப வந்து விம் ஜெல் அப்படின்னா அதே விம் ஜெல்ல என்னால வந்து ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அது அப்புறம் டூப்ளிகேட் ஆயிடும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம்ல ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கணும். மோர் தென் ஒன் ஆட் பண்ணனா அப்ப என்ன ஆகும்? இப்ப நான் வந்து விம்ஜெல்லே வந்து 10 குவான்டிட்டி, விம்ஜெல்லே 10 குவான்டிட்டின்னு 2 டைம் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இட் வில் காஸ் அன் இஷ்யூ. அதனால விச் இஸ் யூனிக்னு நான் ப்ராடக்டோட நேமை யூனிக்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து ப்ராடக்டோட பிரைஸ் விச் இஸ் ஆஃப் டெசிமல், ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல பிரைஸ் கண்டிப்பா வந்து ஒரு 2 டிஜிட் பிளஸ் 2 4ன்னு வச்சுக்கிறேன். இல்ல, இட் ஷுடன்ட் பி 100 தான் எல்லாமே இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஸோ 10, 2 டெசிமல் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்ப டேபிள் கிரியேட் பண்ணலாம். சிம்பிளி கிளிக்கிங் ஆன் திஸ். நான் வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் என்ற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து டேட்டா பேஸ்ல டேபிள்ல வேல்யூஸ் ஆட் பண்றேன். இன்சர்ட் இன்டு, யாருல இன்சர்ட் பண்ண போறோம்? ப்ராடக்ட்ல இன்சர்ட் பண்ண போறோம். வேல்யூஸ், ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட ஐடி அண்ட் ப்ராடக்டோட நேம் வந்து விம்னு ஆட் பண்றேன். தென் ப்ராடக்டோட வேல்யூ 30.0ன்னு ஆட் பண்றோம். ஓகே, இப்ப ஆட் பண்ணதையும் 1 ரெக்கார்ட் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்னு கொடுப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட். ஓகே, இப்ப நம்ம ஆட் பண்ண விம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? எகைன் ஆட் பண்றேன். இன்சர்ட் இன்டு ப்ராடக்ட் வேல்யூஸ், ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஐடி வந்து 2ன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து விம் எகைன் விம்னே ப்ரொவைட் பண்றேன். கமா 50 rupeesன்னு ஆட் பண்றேன். ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்ணனா எனக்கு எரர் வரும். வை? பிகாஸ் டூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் விம், கீ வந்து ப்ராடக்ட் டேபிள்ல ப்ராடக்ட் நேம். ஏன் அப்படி வந்திருக்குன்னா, நான் இங்க யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன். பிஃபோர் திஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணும்போது அக்னியவே 2 டைம்ஸ் ஆட் பண்ணேன். அப்பெல்லாம் எனக்கு எந்த எரருமே வரல. ஆனா இப்ப ஏன் எனக்கு எரர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட நேமை நான் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயினா ஆட் பண்ணிருக்கேன். யூனிக் அப்படின்னா என்னன்னா, அதோட வேல்யூ ஷுட் பி யூனிக். அதோட வேல்யூ எங்கேயுமே வந்து டூப்ளிகேஷன் அலோவ் பண்ணாது. தட்ஸ் வாட் யூனிக் கன்ஸ்ட்ரெயினோட ஒர்க். ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இந்த மாதிரி யூனிக் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி என்னோட என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள்ல கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. எரர் தான் த்ரோ பண்ணும். பிகாஸ் நம்ம வந்து யூனிக்கா எந்த காலமுக்கும் வேல்யூஸ் ஆட் பண்ணல. ஐடி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டூப்ளிகேஷன் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்ப இதுலயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்டர் டேபிள், அதனால ஆல்டர் டேபிள்ன்ற கண்டென்ட் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஆல்டர் டேபிள், எந்த டேபிள சேஞ்ச் பண்ண போறோமோ அந்த டேபிள் ப்ராடக்ட். இப்ப என்ன பண்றேன்? ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்ற ஒரு ஆல்ரெடி இப்போ உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு இப்ப வந்து நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா, புதுசா கிரியேட் பண்ற டேபிளுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க டேபிளுக்கு எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்றதுன்னா, இஃப் இட் இஸ் அ காலம் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் காலம்னு கொடுத்தோம். இஃப் இட் இஸ் அ மாடிஃபைங் காலம், மாடிஃபை காலம்னு கொடுத்தோம். இங்க ஆட் கன்ஸ்ட்ரெயினா ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் பேர் என்னது? யூனிக். அப்ப யூனிக்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரெயினை எந்த காலம்க்கு நான் ஆட் பண்ணணுமோ அந்த காலமோட நேமை நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? p_name p_name சொல்லி அந்த காலமோட நேமை ப்ரொவைட் பண்றேன். இப்படி நான் காலமோட நேமை ப்ரொவைட் பண்ணும்போது இது என்ன பண்ணும்னா, இந்த டேபிள்ல இருக்க இந்த காலம்க்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் யூனிக்ன்ற கன்ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணும். தட்ஸ் வாட் இட் வில் do. If I run this, it will not throw an error, but already p constraint வந்து யூனிக்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஓகே, this is deprecated and disallowed in future releases. Duplicate store start product ஓகே. ஆக்சுவலி வந்து டூப்ளிகேட்டா நீங்க கிரியேட் பண்றீங்க, ஆல்ரெடி அது கிரியேட் ஆன காட்டிக்கு எரர் த்ரோ பண்ணுது. அப்படி இல்லைன்னா இந்த கன்ஸ்ட்ரெயினும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்ப
ஒரு ஒரு டேபிள்ல எனக்கு அந்த காலம் வந்து நாட் நல்லா இருக்கணும். நாட் நல்னா என்னன்னா, இப்ப இந்த பிரைஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் வேல்யூக்கு நான் சிம்பிளி வந்து பிரைஸ் ஆட் பண்ணாம 3 PID P_ID P அண்டர்ஸ்கோர் நேம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த நேம்னு கொடுத்துட்டு இங்க 2க்கு பதிலா 2 ஓகே, விம்முக்கு பதிலா ஜெல்லுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, GEL. ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்ணேன்னா இன்சர்ட் இன்டு ப்ராடக்ட் Ctrl+X. ஓகே, இன்சர்ட் இன்டு ப்ராடக்ட் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணேன்னா கண்டிப்பா வேல்யூ ஆட் ஆயிடும். ப்ராடக்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணேன்னா எனக்கு இங்க வந்து இங்க வேல்யூ வந்து நல்லா டிஸ்பிளே ஆயிடுக்கு. ஆனா எனக்கு இந்த நல்லுன்றது வேண்டாம். எனக்கு அந்த வேல்யூ, ஏன்னா வந்து பிரைஸ்ன்றது ஷுட் ஹாவ் அ வேல்யூ, இட் ஷுடன்ட் பி நல். கரெக்டா? ப்ராடக்டோட பிரைஸ் வந்து வேல்யூ இருக்கணும், இட் ஷுடன்ட் ஹாவ் நல். கரெக்டா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா தேர் ஐ நீட் டு ஆட் அ கன்ஸ்ட்ரைன்ட் நாட் நல்னு சொல்லிட்டு. அப்ப நாட் நல்ன்றதும் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் தான். அதை நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னா சேம் திங், கிரியேஷன் அப்ப எப்படி பண்றதுன்னு சொல்றேன். கிரியேட் டேபிள் ப்ராடக்ட். இப்ப நான் வந்து ஆல்ரெடி இந்த டேபிள் எக்ஸிஸ்டா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு கோட் எழுதி மட்டும் காமிக்கிறேன். இதை ரன் பண்ணா கண்டிப்பா எரர் தான் வரும். அப்படி இல்லைன்னா நான் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்ல நான் என்ன பண்றேன், சிம்பிளி செமிகோலன் P_ID which is of integral type. After that P_ name வந்து நம்ம யூனிக்னு சொல்லி இருக்கோம். varchar of 20. After this it is a unique one. அதுக்கு அடுத்த price. கரெக்டா? price வந்து decimal of 10,2. then it shouldn't be null. அப்ப நாட் நல்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து டேபிள் கிரியேஷன். அப்ப நாட் நல் எப்படி கொடுக்கறது, சிம்பிளி எப்படி கொடுக்கணும்னா நமக்கு என்ன டேபிளோட காலம் நேம், அதுக்கடுத்து என்ன டேட்டா டைப் வேணுமோ டேட்டா டைப், ஆஃப்டர் தட் நம்ம கொடுக்க போற கன்ஸ்ட்ரெயின், தட்ஸ் இட். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா சிம்பிளி எனக்கு ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆயிடும். இப்ப இதுல நான் என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்ல நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். insert into products value open close rounded bracket. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து P_ID, P_name. இதை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ID 1, இந்த டேபிள் டிஃப்ரெண்ட் டேபிள்ங்கிறதால விம்னு கொடுத்துட்டு செமிகாலன் தந்துட்டு ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா field price doesn't have a default value. அதாவது நான் நல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இங்க நாட் நல்லுன்னு கொடுத்துட்டேன். நல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன். நல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணோம், அந்த வேல்யூக்கு அட்லீஸ்ட் ஒரு டிஃபால்ட் வேல்யூவாச்சும் இருந்திருக்கணும். ஆனா டிஃபால்ட் வேல்யூவும் இல்லை, என்னால நல்லையும் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் எரர் த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? இப்ப நாட் நல்னா என்ன, என்னால அந்த கண்டிப்பா அங்க வேல்யூ இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ இருக்கணும். டிஃபால்ட் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு நான் லேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபார் நவ் என்னால நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கான கன்ஸ்ட்ரெயின் என்ன, நாட் நல். ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஆல்ரெடி டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண டேபிள்ல நான் இந்த கன்ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா யூனிக்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்ப நான் நாட் நல் எப்படி ஆட் பண்றதுன்னா, நாட் நல் யூனிக்னா அந்த வேல்யூ இருக்க கூடாதுன்னு நம்ம யூனிக்னு சொல்றோம். நாட் நல்ங்கிறதுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணோம்னா ஆல்டர் டேபிளோட நேம் ப்ராடக்ட் கொடுப்போம். ப்ராடக்ட் ஆஃப்டர் திஸ் என்ன பண்ண போறேன், அந்த காலமை மாடிஃபை பண்ண போறேன். இங்க நான் வந்து
யூனிக்ன்றது கன்ஸ்ட்ரெயின். ஆனா இங்க நான் நல் வேல்யூ ஆட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன், விச் இஸ் ஆல்சோ கன்ஸ்ட்ரெயின். ஆனா வந்து நான் இந்த கண்டிஷனா அந்த காலமோட டேட்டாவை காலமோட வேல்யூ மாடிஃபை பண்றேன் கரெக்டா. அதனால இங்க நான் என்ன பண்றேன்னா ஆட் சாரி நாட் ஆட் மாடிஃபை p price priceோட டேட்டா டைப் என்ன டெசிமல் 10,2 இந்த டேட்டா டைப் இந்த ஃபீல்ட நான் என்ன பண்றேன் நாட் நல்னு சொல்றேன். இதுதான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு நாட் நல் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு. இப்ப இதை ரன் பண்ணனா ஃபார் ஷியோர் எரர் வரும். என்ன எரர்னா இந்த ப்ராடக்ட்ன்ற டேபிள ஒன்ஸ் வந்து ரன் பண்ணி பாருங்க, அதுல பிரைஸ்ல ஆல்ரெடி ஒரு நல் வேல்யூ இருக்கு. நீங்க நாட் நல்னா இப்ப வந்து யோசிக்கலாம், இப்ப இருந்து தானே நான் நாட் நல் தரேன், அப்பனா வந்து இப்ப இருந்து எனக்கு அந்த நாட் நல் அப்ளை ஆனா போதும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா கிடையாது. இஃப் நீங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார் ஷியோர் வந்து அந்த டேபிள்ல அந்த காலமுக்கு எங்கேயுமே வேல்யூ நல்லா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த டேட்டாவை டெலிட் பண்றேன். டெலிட் எப்படி பண்றதுன்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஃபார் நவ் நான் வந்து மேனுவலி டெலிட் பண்றேன், இல்லைன்னா வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் நல் ஏன் சேஞ்ச் பண்ண முடியல, or else I will set it update product set price equal to 50.00 where id equal to 2. okay, இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டு select star from product கொடுக்குறேன். இப்போ அங்க null value இருக்காது. சாரி, ப்ராடக்ட் தானே நான் கொடுத்தேன். ஓகே, நான் கமிட் பண்ணல, சாரி. இல்லையே, எங்க வேல்யூ செட் ஆக மாட்டேங்குது. அப்டேட் ப்ராடக்ட் செட் பிரைஸ் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ல தான் பண்ணிருக்கேன். பட் வை update set p underscore id is the table column. okay, p underscore id, thanks. இப்ப வேல்யூ வந்து செட் ஆயிடுக்கும். நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப வேல்யூ செட் ஆயிடுச்சு. இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு நான் நாட் நல்ன்றது அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், என்னோட நான் இந்த வேல்யூ வந்து நாட் நல் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அப்படி அப்ளை பண்ண போறேன்னா அந்த காலம்ல வேற எந்த வேல்யூக்கும் நல்லுன்றது இருக்க கூடாது. அதனாலதான் எனக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு. இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா ஃபார் ஷியோர் வந்து என்னோட டேபிள்ல இருக்கிறது நாட் நல்லுன்றது அக்செப்ட் ஆயிடும். இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங்க்கு நம்ம எப்படி நாட் நல் அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் எகைன் வந்து சேம் திங், இதே வேல்யூவை யூனிக்கா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் வந்து வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஜெல்லுக்கு பதிலா சோப்புன்னு சொல்லி போடுறேன். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ் என்னால ஆட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பிஐடி வந்து கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு எப்படி பிஐடி நாட் நல் வேல்யூ சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் நியூவா கிரியேஷனுக்கும் எப்படி நாட் நல் வேல்யூஸ் செட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஆஃப்டர் திஸ் நான் இந்த டேபிள் ப்ராடக்ட்ஸ் டேபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் எப்படி டிராப் பண்ணுவேன், டேபிள் எப்படி டிராப் பண்றது, டிராப் டேபிள் ப்ராடக்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப டிராப் டேபிள் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள் இங்க எக்ஸிஸ்டே ஆகல, இட் இஸ் erased. ஓகேங்களா? ஓகே, இப்ப there is another thing. இப்போ செக் கன்ஸ்ட்ரெயின் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. செக் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னா,
நம்ம ஜாவால எல்லாம் எப்படி எழுதுவோம்? இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அதை என்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இஃப்னு சொல்லி நம்ம செக் பண்றோம் இல்லையா, அந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு டேட்டா பேஸ்லயும் இருக்கு. அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். சேம் தான், கிரியேட் டேபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. இப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள்ல நான் சிம்பிளி என்னென்ன காலம்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து p_id integer data type. ஆஃப்டர் தட் வந்து p_name வந்து varchar of 100 வேணாம், ஒரு 20 போதும், varchar of 20. அதுக்கடுத்து price decimal which is of 10,2. அதுக்கடுத்து நான் இங்க என்ன பண்ண போறேன், பிரைஸ் வந்து 100 விட கம்மியா இருந்தா மட்டும் ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப செமிகோலன் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு நான் வந்து ஒரு நேம் வைக்கணும். செக் அண்டர்ஸ்கோர் பிரைஸ் செக் பண்ண போறேன் காட்டிக்கு செக் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரெயின் செக் பிரைஸ் செக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பிரைஸ் வந்து லெஸ் தேன் 100 இருந்தா மட்டும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சி, டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க நான் வந்து என்ன எழுதுறேன், கன்ஸ்ட்ரெயின் செக் பிரைஸ்ன்றது கன்ஸ்ட்ரெயினோட நேம். நான் அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணிருக்கேன், அந்த நேம் தான் இந்த செக் பிரைஸ். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், செக்ன்ற கீவேர்ட் நம்ம எப்படி ஜாவால எல்லாம் இஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க செக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி எந்த டேபிள்ல இருக்க எந்த காலமை செக் பண்ண போறோம், பிரைஸ்ன்ற காலம் செக் பண்றேன். என்னன்னு செக் பண்றேன், லெஸ் தேன் 100 இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றேன். இப்ப இதை நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள்ல நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. பிரைஸ் வந்து லெஸ் தேன் 100 மட்டும்தான் என்னால ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் into products value open closeல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ID 1, vim. இப்ப நான் விம்மோட ரேட் வந்து 102ன்னு சொல்லி ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்ப நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து வயோலேட்டட்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணுது. ஏன் அப்படி வயோலேட்டட்னு எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நான் சொல்லியிருக்கேன் என்னோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து லெஸ் தேன் 100 தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இஃப் ஐ ட்ரை டு ஆட் 99, ஓகே, இப்ப நான் வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு 1 ரோ ஆடட். இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த 1 ரோ வரும். ஆனா 102 ஆட் ஆகும்போது எனக்கு ஏன் அது ஆட் ஆகல அப்படின்னு கேட்டா, பிகாஸ் என்னோட வேல்யூ which is violating the check constraint, that's why it is not adding. check constraint என்னோட வேல்யூ should be less than 100ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க வேல்யூஸ் வந்து less than 100 இல்ல greater than 100 இருந்த காட்டிங்க எனக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு. ஓகேங்களா. இப்ப இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ன்றது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த கன்ஸ்ட்ரெயின் எனக்கு வேண்டாம், ஐ நீட் டு delete that அப்படின்னா நான் என்ன பண்றது? இப்ப அந்த வேல்யூஸை நான் டெலிட், ஐ மீன் அந்த கன்ஸ்ட்ரெயினை நான் டெலிட் பண்ணுனா இட் இஸ் டூ ஈஸி. என்னன்னா, இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன்னா, செக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து பிரைஸ் 100 விட கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண வேணாம். எனக்கு இப்ப வந்து என்ன சொல்றது, விலைவாசி ஏறின காட்டிக்கு 100 கம்மியா தான் பொருட்களை ஆட் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயினை டெலிட் பண்ணிடுறேன். என்னோட பிரைஸ் வந்து எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. அப்ப இந்த கன்ஸ்ட்ரெயினை டெலிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு இந்த நேம் வேணும். அதனாலதான் while creating itself நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரெயினுக்கு நேம் கிரியேட் பண்றோம். இப்ப இந்த கன்ஸ்ட்ரெயினை டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்டர் டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிளை ஆல்டர் பண்ண போறேன். இப்ப காலமை டிராப் பண்ணணும்னா டிராப் காலம். இங்க நான் என்ன பண்ண போறேன், டிராப் கன்ஸ்ட்ரெயின். அதனால டிராப் கன்ஸ்ட்ரெயின். எந்த கன்ஸ்ட்ரெயின்
டிராப் பண்ண போறேன், இந்த செக் பிரைஸ்ன்ற கன்ஸ்ட்ரெயினை டிராப் பண்ண போறேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ இந்த ஏரியாவை மேக்ஸிமைஸ் பண்ணா நமக்கு அந்த செக் கன்ஸ்ட்ரெயின் டிராப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 105க்கு ஆட் பண்றேன். 105 இப்போ ஆட் பண்ணனா எனக்கு எந்த எரருமே இல்லை. ஒன் ரோ இன்சர்டட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க். ஏன் நம்ம கன்ஸ்ட்ரெயினுக்கு நேம் வைக்கிறோம்னா பின்னாடி எனக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின் வேண்டாம், somehow நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஐ கேன் டெலிட் இட் வித் தட் நேம். ஓகே, இதே மாதிரி கன்ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணணும்னாலும் இப்ப கன்ஸ்ட்ரெயினை டிராப் பண்றது நம்ம இந்த மாதிரி பண்ணோம். இதை ஆட் பண்ணணும்னா சிம்பிள், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்னது, ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள் நேம்ல நான் என்ன பண்ண போறேன், ஆட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஆட் கன்ஸ்ட்ரெயின், இஃப் இட் இஸ் அ டிராப் காலம், ஆட் காலம் டிராப் பண்ணணும்னா டிராப் காலம், கன்ஸ்ட்ரெயினை டிராப் பண்ணணும்னா டிராப் கன்ஸ்ட்ரெயின். இதே காலம் ஆட் பண்ணணும்னா ஆட் காலம்னு கொடுப்போம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்றங்காட்டிக்கு ஆட் கன்ஸ்ட்ரெயின் செக் அண்டர்ஸ்கோர் பிரைஸ். ஏன் அப்படின்னா நான் வந்து அது கண்டிப்பா அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு பிரைஸ் கொடுக்கணும், ஐ மீன் வேல்யூ நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு செக் ஆஃப் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல நான் எதை செக் பண்ண போறேன், பிரைஸ்ன்ற டேபிள்ல லெஸ் தேன் 100 மட்டும்தான் ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்பயும் எனக்கு எரர் த்ரோ பண்ணும், ஏன்னா ஆல்ரெடி இந்த காலம்ல 100க்கு மேல வேல்யூ இருக்கு. இப்ப நான் ஆட் பண்றேன், எரரு செக் கன்ஸ்ட்ரெயின் வயோலேட்டட். ஏன்னா இங்க நம்ம கிட்டதான் வேல்யூ ஆல்ரெடி இருக்குல்ல. சரி ஓகே, 110க்கு மேலன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்ப எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, வை, பிகாஸ் அந்த நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்றேன் அப்படின்னா அது எல்லா காலம்ல இருக்கிற வேல்யூஸையும் செக் பண்ணும், whether it is violating the constraint or not violating a constraint. If it is not violating, it will add that constraint. அப்படி இல்லைன்னா என்னால கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு வேல்யூ அந்த மாதிரி காலம் நீங்க நாட் நல் கொடுத்தீங்கன்னா நாட் நல்ல விட இருக்கு. நீங்க வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா இப்போ 100 rupeesக்குள்ளதான் இருக்கணும் நீங்க, ஆனா ஆல்ரெடி 105ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ வயோலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, இப்ப டிஃபால்ட் வேல்யூ, டிஃபால்ட் வேல்யூன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. நாட் நல் நம்ம ஒரு ரோல கொடுக்குறோம், ஒரு காலம்ல கொடுக்குறோம்னா அப்ப நாட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப எகெயின் வந்து டேபிளை கிரியேட் பண்றேன். கிரியேட், நான் டிராப் டேபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்ப இதை ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணதையும் ப்ராடக்ட்ஸ் போயிடுச்சு. இப்ப இந்த கிரியேட் ப்ராடக்ட்ஸ்ல நான் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த செக் பிரைஸ் எல்லாம் எனக்கு வேணாம், நான் சிம்பிளி இங்க வந்து நாட் நல்லுன்னு கொடுத்துட்றேன். நாட் நல்லுன்னு கொடுத்துட்டு இந்த கமாவையும் ரிமூவ் பண்ணிடுறேன். சிம்பிளி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிரும், ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள். இப்போ இங்க ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்ல நான் வந்து p_id அண்ட் p_name மட்டும் கொடுக்குறேன். இந்த வேல்யூ நமக்கு வேண்டாம். ஓகே, நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், பிரைஸ் ஷுடன்ட் பி நல்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும், பிரைஸ் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா என்கிட்ட நாட் நல்ல வேல்யூவும் இல்லை, நாட் நல்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க அதுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணலன்னா டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ செட் பண்றதுக்கு என்கிட்ட வேல்யூவும் இல்லை, நீங்க அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்ப அந்த டிஃபால்ட் வேல்யூ எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தா இங்க பிரைஸ் டெசிமல் கொடுத்துட்டேன், நாட் நல்னு கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து டிஃபால்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அந்த டிஃபால்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் திஸ் நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 0.00ன்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா நான் இங்க வேல்யூ கொடுக்கல, நாட் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேல்யூவும் கொடுக்கல. இப்ப ஐ ட்ரை டு டூ இன்சர்ட் அப்படின்னா சாரி, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டேபிளை டிராப் பண்ணணும், டிராப் டேபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே, எகைன் வந்து டேபிளை கிரியேட் பண்றேன். அதுக்கடுத்து இந்த இன்சர்ட்டையும் நான் பண்றேன். ஓகே, இப்ப இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, நான் வந்து நல்லுக்கு ஐ மீன்
பிரைஸுக்கு வேல்யூவே கொடுக்கல, ஆனாலும் வந்து இங்க என்னவா இருக்கு, எனக்கு வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. வை? பிகாஸ் இங்க நான் நாட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நான் வேல்யூ கொடுக்கலன்னா நீ டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இஃப் ஐ ரன் திஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ், அது என்ன பண்ணுனா நாட் நல்லுன்னு எடுத்துக்காது, அதுக்கு பதிலாக டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். ஓகே, எஸ். இப்ப டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிச்சு. இப்ப நான் இதுல என்ன பண்ணேன்னா, இயர்லியர் ஐ ஹவ் கிரியேட்டட் அ கிளாஸ் வித் நாட் நல் அண்ட் எரர் த்ரோ பண்ணிச்சு. நான் அதை டிராப் பண்ணிட்டு எகெயின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இப்ப நான் எகெயின் என்ன பண்றேன், இந்த டிஃபால்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளை டிராப் பண்ணிட்டு இந்த நாட் நல் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு எரர் வருது. இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் டேபிள்ல நான் வந்து டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணணும். அப்படின்னா இப்போ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணோம், செலக்ட் இங்க மேல ஆல்டர் டேபிள் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லிட்டு யூனிக்னு கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் என்னது, ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன், பிரைஸ்ன்ற காலமை நான் ஆல்டர் பண்ண போறேன். ஸோ ஆல்டர் டேபிள்ல இந்த காலம் ஆல்டர் பண்ண போறேன். கண்டிப்பா ஆல்டர் பிரைஸ் செட் டிஃபால்ட் 0.0. அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள்ல இருக்கிற பிரைஸ்ன்ற காலமை சேஞ்ச் பண்ணுங்க, அதோட டிஃபால்ட் வேல்யூ இதுவா செட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணிட்டு இந்த இன்சர்ட் கமாண்ட் ஆட் பண்றேன். இப்போ என்னால என்னாச்சு, ஸ்டார்ட் ப்ராடக்ட்ஸா டிராப். ஓகே, சாரி, ஆக்சுவலி இங்க நான் செமிகோலன் கொடுக்காதங்க காட்டிக்க என் ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட்ஸ் பிரைஸ், பட் வை ஐ ஹவ் டன் டிராப். ஓகே, கிரியேட் டேபிள். ஆஃப்டர் தட் இதை நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். நாட் நல்லா, அதனால டிஃபால்ட் வேல்யூ இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால ஆல்டர் டேபிள்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணதையும் என்னோட டேபிள்ல டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஐ வில் இன்சர்ட் தட் வேல்யூ. இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்தா ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ ஆட் பண்ண முடியும். இங்க எங்கேயுமே வந்து நான் ஈக்குவல் டு டிஃபால்ட் ஈக்குவல் டு அப்படிலாம் கொடுக்கல. ஸோ ஈக்குவல் டு இஸ் டோட்டலி கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் இன் MySQL. ஓகே, so far ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? Shall we move on to the next topic? Is there any doubts? கேளுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். Any doubts? ஓகே, யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? நான் எக்ஸ்பிளைன் பண்றது புரியுதா? அண்டர்ஸ்டாண்டபிளா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பிரைமரி கீ. பிரைமரி கீ அப்படின்னா என்ன? சிம்பிள். பிரைமரி கீ அப்படின்னா ஒரு இப்ப நம்ம யூனிக்ன்ற கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணோம் இல்லையா, யூனிக்ன்ற கன்ஸ்ட்ரெயின் மாதிரி தான் பிரைமரி கீ. அந்த டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்ல அந்த காலம் பர்ஃபெக்ட் யூனிக்கா இருக்கணும். தேர் ஷுடன்ட் பி எனி டூப்ளிகேட் ஃபார் தட் காலம். பட் ஒரு டேபிள்ல ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஐடிஸ்கெல்லாம் வந்து பிரைமரி கீ தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒரு காலம் மட்டும்தான் பிரைமரி கீயா இருக்கு. ஒரு டேபிள்ல ஒரு காலம் மட்டும்தான் பிரைமரி கீயா இருக்கணும். யூனிக்ன்றது அப்படி கிடையாது. பட் பிரைமரி கீனா ஒரே ஒரு காலம் தான் வந்து பிரைமரி கீயா இருக்கணும். அண்ட் தென் பிரைமரி கீல பிரைமரி கீன்றதுலயே வந்து நல்லுன்ற வேல்யூஸ் இருக்கவே இருக்காது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பிஐடி தான் வந்து பிரைமரி கீன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இன்கிரிமெண்டட் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கலாம். ஆனா எந்த ஒரு ரோவோட வேல்யூவும் நல்லா இருக்க கூடாது. இட் ஷுட் ஹாவ் நான் நல் வேல்யூஸ்.
ஓகேங்களா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைமரி கீ எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஏன் நான் வந்து ஒவ்வொரு டைமும் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் எழுதுறேன்னா தென் அப்பதான் வந்து நமக்கு அது ஒவ்வொரு டைமும் எழுதும் போதுதான் அது நமக்கு புரியுற மாதிரி ஐ மீன் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் கிரியேட் டேபிள் டிரான்சாக்ஷன். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்னு வச்சுப்போம். இப்ப நீங்க ஒரு கீவேர்டு எழுதுறீங்க, ஒரு டேபிள் நேம். இப்ப அந்த டேபிள் நேம் எழுதும் போது இஃப் இட் இஸ் ப்ளூ கலரா இருந்துச்சு, பிளாக் கலரா இல்லாம அப்படின்னா இட்ஸ் அ கீவேர்ட். ஸோ அதனால நான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒன்னு வந்து டிரான்சாக்ஷன் ஐடி விச் இஸ் ஆஃப் இன்டீஜர்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் வந்து அமௌண்ட் சாரி நெக்ஸ்ட் லைன்ல எழுதுறேன் அமௌண்ட். அதே லைன்ல எழுதுனா எரர்லாம் கிடையாது, பட் நான் நெக்ஸ்ட் லைன்ல எழுதுறேன். அமௌண்ட் வந்து டெசிமல் ஓபன் க்ளோஸ் 7,2ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். தென் செமிகோலன். ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐடியை நான் பிரைமரி கீன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி ஸ்பேஸ் பிரைமரி அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் கீன்னு சொல்லிட்டு சொல்லணும். பிரைமரி கீனா என்னன்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு காலம் தான் பிரைமரி கீயா இருக்கணும் அண்ட் இட் ஷுடன்ட் அக்செப்ட் அ நல் வேல்யூ அண்ட் திஸ் பிரைமரி கீ வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் இந்த டேபிள். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் டேபிளை கிரியேட் பண்றேன். சிம்பிளி பை செலக்டிங் ஆன் திஸ் நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபார் செக் பண்ணணும்னா சிம்பிளி நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், டேட்டாவை ஆட் பண்றேன். இன்சர்ட் இன்டு டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் வேல்யூஸ் ஓபன் க்ளோஸ். பிரைமரி கீ வந்து 1ன்னு கொடுக்குறேன் அண்ட் தென் வந்து அமௌண்ட் டெசிமல்ல கொடுத்துருக்கேன்னா 25,000.00. ஓகே, இப்போ நான் வேல்யூ ஆட் பண்றேன் பிரைமரிக்கு. ஓகே, வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதை ரன் பண்றேன். நமக்கு அந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரைமரி கீனா என்ன, இட் ஷுட் பி யூனிக்கா இருக்கணும். அப்ப எகைன் நான் இதை ரன் பண்றேன், எனக்கு எரர் வரும். Sorry, one row added. Run primary key. Again நான் வந்து இதை ரன் பண்றேன். Insert into duplicate entry 1 for a transactionsல primary key. ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து டூப்ளிகேட்டா பிரைமரி கீனா யூனிக்கா இருக்கணும்னு சொன்னேன்னா இப்ப நான் வந்து எகைன் இதை ரன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா பிரைமரி கீ யூனிக்கா இருக்கணும், ஆனா யூனிக்கா இல்ல, அதனால டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து பிரைமரி கீனா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல நிறைய இருக்கு. ஆட்டோ இன்க்ரிமெண்ட், நானே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஐடி இன்சர்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் பண்றதெல்லாம் இருக்கு. பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணும்போது நான் அதை பிரைமரி கீயா சேஞ்ச் பண்றேன். இதே வந்து டேபிள்ல சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள்ல டிராப் டேபிள் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ செமிகோலன் ரன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து டேபிள் டிராப் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரைமரி கீ இல்லாம இந்த டேபிளை கிரியேட் பண்றேன். ஓகே ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், டேபிளை ஆல்டர் பண்றேன். இந்த டிரான்சாக்ஷன் ஐடியா பிரைமரி கீயா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா ஆல்டர் டேபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஆல்டர் டேபிள் டிரான்சாக்ஷன் என்ற கமெண்ட் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆட் கன்ஸ்ட்ரெயின். என்ன கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறேன், பிரைமரி கீன்ற கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறேன். பிரைமரி கீ அதுக்கடுத்து எந்த காலமை நான் பிரைமரி கீயா கொடுக்க போறேன், T_ID காலமை தான் நான் பிரைமரி கீயா கொடுக்க போறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணனா எகைன் வந்து எனக்கு அந்த காலம் வந்து பிரைமரி கீயா
சேஞ்ச் ஆயிடும். இதை நான் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ன்ற டேபிள்ல இங்க ஒரு ஐகான் இருக்கா, ரேஞ்ச் ஐகான் மாதிரி. அந்த ரேஞ்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்ற இந்த பாப்அப்ல இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்றது என்னவா இருக்கு, பிரைமரி கீ. பிரைமரி கீ அப்படின்னா பை டிஃபால்ட் நாட் நல். ஓகே, அண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயினும் ஆட் பண்ணலாம், அதனால அது இங்க இருக்கு. ஓகேங்களா? யா, இப்ப நம்ம வந்து வேற கன்ஸ்ட்ரெயின் ஏதாச்சும் ஆட் பண்ணிருப்போம்ல, அதையே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பிரைஸ், யூனிக் கன்ஸ்ட்ரெயின், கண்ட்ரோல் எஃப், யூனிக் நான் எந்த டேபிளுக்கு ஆட் பண்ணேன், ப்ராடக்ட்ன்ற டேபிளுக்கு ஆட் பண்ணேன். ஸோ ப்ராடக்ட்ன்ற டேபிளை கிளிக் பண்ணா இந்த பேஜ்ல பாருங்க, இந்த ப்ராடக்ட் நேம் நம்ம யூனிக்னு கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நேம் வந்து யூனிக் ஐடென்டிஃபையரா இருக்கு. அண்ட் பிரைஸ் வந்து நாட் நலும் செக் ஆயிடுக்கு. ஓகே, இப்போ நீங்க அப்படி இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கோட் எழுதாம நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சிம்பிளி இதை பிரைமரி கீயா கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க அப்ளைன் இருக்கா, அப்ளைன்னு கொடுத்தா அதுவே டாப் அப்ல வரும். சேஞ்ச் காலம் பிரைமரி ஐடி வந்து நாட் நல்ல அண்ட் பிரைமரி கீயும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் இஃப் யூ கிவ் அப்ளை அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை. இதுக்காக நீங்க தனியா கோட் எழுதணும்லாம் இல்ல, சிம்பிளி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இப்ப அப்ளை பண்ணல, ரிவர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பிரைமரி கீனா என்ன, ஒரு டேபிள்ல ஒரு காலம் தான் பிரைமரி கீயா இருக்கணும். மோர் தேன் ஒன் காலம் கண்டிப்பா பிரைமரி கீயா இருக்க முடியாது. ஆஃப்டர் தட் பிரைமரி கீன்றது யூனிக் ஐடென்டிஃபையர், இட் ஷுடன்ட் ஹாவ் அ நல் வேல்யூ. பட் யூனிக்ல பாத்தீங்கன்னா ஒரு நல் வேல்யூ இருந்துக்கலாம், ஆனா பிரைமரி கீல நல் வேல்யூன்றது இருக்கவே கூடாது. தென் பிரைமரி கீ வந்து மோஸ்ட்லி ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா என்னன்னா, ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிரைமரி கீனா என்னன்னா யூனிக் ஐடென்டிஃபையர், அது ஆட்டோ இன்கிரிமெண்டட்னா ஒரு டைம் நீங்க வந்து பிரைமரி கீன்னு ஒரு காலமை வச்சீங்கன்னா அது ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த வேல்யூவை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கோம், ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 10 மெம்பர்ஸ்க்கும் ஒரே ஐடி கொடுப்போமான்னு கேட்டா கிடையாது. ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன் ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிரைமரி கீயா ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்சாக்ஷன் டேபிளை நான் டிராப் பண்றேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், கிரியேட் டேபிள் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து இன்டீஜர்னு கொடுத்துட்டோம். ஆஃப்டர் தட் இட் இஸ் அ பிரைமரி கீ அண்ட் தென் இதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா ஆட்டோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட்னு சொல்லணும். ஓகே, இப்ப ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுத்தோம்னா இதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணும், இந்த டிரான்சாக்ஷன் ஐடி வேல்யூ நான் பாஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள்ல ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் அமௌண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்ப இதை ரன் பண்ணோம்னா எரர் கோட் டேபிள் stores.transactions கிரியேட் டேபிள் நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஓகே, டிராப் தான் கொடுத்தோம், கிரியேட் கொடுக்கல. ஓகே, இப்ப கிரியேட் டேபிள் கொடுத்துட்டேன். இப்ப நான் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண அப்படின்னா சிம்பிளி வேல்யூ இன்சர்ட் ஆகும். இப்ப நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ்னு கொடுத்தேன்னா என்னோட டிரான்சாக்ஷன் ஐடி நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டே பண்ணல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி இன்சர்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, நான் எகெயின் ஒரு வேல்யூ தரேன் 30,000ன்னு சொல்லிட்டு எகெயின் ரன் பண்றேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோக்கு 1ன்னு அதுவே இன்சர்ட் பண்ணிருந்துச்சு. ஓகே, இப்போ நான் எகெயின் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ்னு கொடுத்தா 2ன்னு அது வந்து இன்சர்ட் ஆயிடுக்கு. எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது 1ன்னு இருக்கு, அடுத்த ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது 2ன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. தட்ஸ் வை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் தான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். தென் இப்போ நான் எகைன் வந்து டிரான்சாக்ஷன்ஸை ட்ராப் பண்ணிட்டு இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை நான் வந்து எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு
ஆட் பண்ணணும்னா என்ன பண்றது? இந்த பிரைமரி கீயும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரைமரி கீ எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிள்ல ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஆல்டர் டேபிள். டேபிள தான் ஆல்டர் பண்ண போறோம். ஸோ ஆல்டர் டேபிள். டேபிளோட நேம் என்ன? டிரான்சாக்ஷன்ஸ். அதுக்கடுத்து என்ன என்ன சேஞ்ச் பண்ண போறோம்? மாடிஃபை. இப்ப வந்து நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் பிரைமரிக்கு எழுதுற மாதிரி இருந்தா பிரைமரி கீன்னு கொடுக்கலாம். இப்ப இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பிரைமரி கீ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து அந்த பிரைமரி கீ காலமா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா மாடிஃபை டிரான்சாக்ஷன் ஐடி இன்ட். அது பிரைமரி கீயா இருக்கு. இப்ப எனக்கு அதை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டேபிளை கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இதை நான் ரன் பண்றேன். இப்ப வந்து இந்த காலம் என்னவா இருக்கு? பிரைமரி கீ ஆஸ் வெல் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன்? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ஸ்ல அந்த ரேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்க பாக்குறேன். டிரான்சாக்ஷன் ஐடி பிரைமரி கீ நாட் நல் அண்ட் இந்த ஏஐனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் அப்ளை ஆயிடுச்சு. தென் நான் எப்பெல்லாம் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் ஆட் ஆயிடும். ஓகே, the same thing how we have done here அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். select star from transactions னு கொடுத்தா first ஓட ரெக்கார்ட் 1க்கு இந்த வேல்யூ. அதுக்கு அடுத்து 35 கொடுத்துட்டு again ரன் பண்ணோம்னா ரெக்கார்ட் 2 ஓட வேல்யூ இதுவா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டைம் வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகுறதால தான் இட்ஸ் கால்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்ப நீங்க ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இப்ப எப்படி இருக்குன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பை டிஃபால்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஐ நீட் டு ஸ்டார்ட் இட் சம்வேர் ஃப்ரம் 200, 300 ஆர் 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆல்டர் டேபிள். டேபிளோட நேம் என்ன? டிரான்சாக்ஷன்ஸ். அதுக்கடுத்து ஆட்டோ இன்க்ரிமெண்டோட வேல்யூ ஆட்டோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 200ன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப 200ன்னு சொல்றேன்னா அப்ப எனக்கு இதுக்கு அடுத்து நான் இன்சர்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாம் எப்படி இன்சர்ட் ஆகும்னா ஆஃப்டர் 200 தான் இன்சர்ட் ஆகும். இப்ப நான் வந்து 35 கொடுத்தேன்னா இப்ப 45 ப்ரொவைட் பண்றேன். இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ் 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க நான் டிஃபால்ட்டா 200ன்னு கொடுத்தா 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கேயே நான் ஆட்டோ இன்க்ரிமெண்டோட வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். சிம்பிளி பிரைமரி கீ ஆட்டோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொன்னோம்னா 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சாரி, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் 200. One second. Auto increment which is ஏன் இங்க எரர் வருது? which is not expected here னா இந்த சின்டாக்ஸ்ல என்ன இஷ்யூ? One second. மேபி வந்து at the end தரணுமோ? பட் பை டிஃபால்ட் இங்க சின்டாக்ஸ்ல என்ன எரர்னு எனக்கு தெரியலையே. பிகாஸ் நீங்க வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஆனா வந்து நான் கொடுத்தப்ப எந்த எரரும் வரல. ஆனா சின்டாக்ஸ்ல ஏதோ எரர்னு சொல்லுது. மேபி ஐ ஃபவுண்ட் இட். ஆக்சுவலி இந்த இடத்துலயே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் கிரியேட் டேபிள்னு கொடுத்தா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்கோமா, இங்கே கொடுக்காம எகெயின் கமா கொடுத்து ஆட்டோ இன்க்ரிமெண்டோட வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? auto increment which is equal to 200. இப்பயும் எரர் தான் வருது. auto underscore increment maybe after this control X
Where is the create table? Remove பண்ணிட்டு okay, இப்போ error வரல. Let's first drop this transaction and check once. Drop பண்ணிட்டேன். இப்போ இதை create பண்றேன். Okay, இப்போ இங்க கொடுக்குறேன். Then select star from transactions. ஓகே ஆக்சுவலா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 200 நம்ம ஸ்ட்ரெயிட் அவே அந்த கமாண்ட்ல அப்படியே தர முடியாது. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டேபிள் கிரியேஷன் ஆஃப்டர் தட் க்ளோஸ்டு பிராக்கெட் தென் ஒன்லி ஆட்டோ அண்டர் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 200ன்னு தரணும். அப்படி இல்லைன்னா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி தரணும். இதை தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட் அவே வித் இந்த கிரியேட் கமாண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேர் ஈக்குவல் டு 20ன்னு சாரி 200ன்னு கொடுத்தா எரர் த்ரோ பண்ணுது. ஓகே ஓகே ஸோ பிரைமரி கீ அண்ட் தென் இப்போ வரைக்கும் பார்த்த இன்சர்ட்டா அப்டேட் டெலிட் நான் இன்னும் உங்களுக்கு வந்து சொல்லி தரல. ட்ராப் இதுல எல்லாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஷால் வி மூவ் ஆன் டு த ஃபாரின் கீஸ் ஆர் ஃபாரின் கீஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாங்களா? பிகாஸ் இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கு, எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. ஒன்ஸ் கோ த்ரோ பண்ணும். ஃபாரின் கீஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாம்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாரின் கீஸும் இப்பயே பார்க்கலாம். ஐ ஹவ் பிளான்டு ஃபார் டில் 1 o'clock. ஃபாரின் கீஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க வேணாம். எனிதிங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஓகே ஓகே தென் 5 to 10 minutes 12:15க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? 12:15க்கு நம்ம வந்து எகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். டில் தட் வி ஹேவ் இன்டர்வல்.
ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். இப்போ நம்ம ஃபாரின் கீனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபாரின் கீனா என்னன்னா which is to establish a connection between two tables. ரெண்டு டேபிளுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர்ன்ற டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள் கஸ்டமர் open close rounded bracket semicolon, then customer underscore id which is of integer and primary key auto increment, primary key auto underscore increment. Okay, இப்போ after this எனக்கு என்ன வேணும்னா கஸ்டமரோட நேம் வேணும். கஸ்டமர் underscore name which is of varchar 20. after this age வந்து இன்ட்ல கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் which is of customer. அதுல வந்து கஸ்டமர் ஐடின்றது பிரைமரி கீ, கஸ்டமர் நேம் வந்து நான் எந்த கன்ஸ்ட்ரெயினும் கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் ஏஜும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு கொடுத்தேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னா எனக்கு கஸ்டமர்ஸோட ஹோல் டேபிளும் எனக்கு டிஸ்பிளே ஆகும் which is of கஸ்டமர். ஓகே, இப்போ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் அண்ட் ஏஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்சர்ட் into customer values open close rounded bracketல first நம்ம வந்து ஐடி கொடுக்க போறது கிடையாது because it is a primary key and auto incremented. now நான் என்ன தரேன்னா கஸ்டமரோட நேம் cost underscore name, after that age. இப்ப கஸ்டமரோட நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து abc, 25. தென் எகைன் இன்னும் ஒரு மோர் தேன் 1 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா கமா கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கமா கொடுத்து நான் அதே மாதிரி சேம் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் abcd which is 22. after that again abcde and age வந்து 21. இப்போ நான் இதை ஹோலா வந்து செமிகோலன் கொடுத்து ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் ஆட் ஆயிடுச்சு. ஃபார் திஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்னு கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கஸ்டமர் டேபிளுக்கும் டிரான்சாக்ஷன் டேபிளுக்கும் நான் வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறேன் which is இந்த கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமரோட ஐடி, கஸ்டமரோட நேம், கஸ்டமரோட ஏஜ் இருக்கு. இந்த கஸ்டமரோட ஐடின்றது இந்த டேபிள்ல which I have defined as a primary key. அப்ப இந்த டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கிற காலமை வச்சு நான் இன்னொரு டேபிள்ல ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி என்கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அதுல வந்து டிரான்சாக்ஷன் ஐடியும் அமௌண்ட்டும் இருக்கு. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஐடியையும் அமௌண்ட்டையும் ஒரு கஸ்டமர் தான் நமக்கு வந்து பே பண்ணிருப்பாங்களா. அப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ கனெக்ஷன் பிட்வீன் டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள் அண்ட் கஸ்டமர் டேபிள். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரான்சாக்ஷன்ஸ் டேபிளை டெலீட் பண்ணிடுறேன். நான் இப்ப ஃபாரின் கீயோட ஒரு கஸ்டமர் ஐடின்ற ஒரு காலமை கிரியேட் பண்ணி நான் வந்து ஃபாரின் கீ ஆட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். கீழே create table transaction id which is a foreign key in this table.
அதுக்கடுத்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி விச் இஸ் ஆஃப் அ டைப் இன்டீஜர். இதுக்கு வந்து நீங்க சிஓஎஸ்டி ஐடின்னு கொடுத்தாலும் சரி, கஸ்டமர் ஐடின்னு கொடுத்தாலும் சரி, சேம் நேம் கொடுக்க போறதால எந்த சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. அது வேற டேபிள், இது வேற டேபிள். நான் கஸ்டமர் ஐடின்னு கொடுத்துறேன். இப்ப once I have given this, sorry, CUSD customer underscore ID which is of type integer. இப்ப நான் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா நான் டிஃபைன் பண்ண போறேன். இந்த கஸ்டமர் ஐடின்றது ஒரு ஃபாரின் கீ. பிரைமரி கீனா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப நான் இதை வந்து ஃபாரின் கீன்னு சொல்லணும்னா என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லிடுறேன். ஃபாரின் கீ யாரு? ஃபாரின் கீ கஸ்டமர் ஐடி தான் என்னோட ஃபாரின் கீ. என்னோட டேபிள்ல யாரு ஃபாரின் கீ? கஸ்டமர் ஐடி தான் ஃபாரின் கீ. இந்த கஸ்டமர் ஐடி எந்த டேபிளோட எந்த காலமை ரெஃபர் பண்ணுது? சோ ரெஃபரன்சஸ் எந்த டேபிள்? கஸ்டமரோட டேபிள். கஸ்டமர் டேபிளோட எந்த காலம்? C should be of small letter. எந்த காலம்? It is of customer ID, CUST underscore ID. அப்ப இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள்ல நான் ஒரு ஆட்ரிபியூட்ட, ஒரு ஃபீல்ட ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஃபீல்ட ஃபாரின் கீயா வைக்கணும்னா இங்க நான் என்ன பண்றேன், ஃபாரின் கீன்ற ஒரு கீவேர்டை கொடுத்து ஃபாரின் கீ ஆஃப் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இந்த ஃபாரின் கீ யாரை ரெஃபர் பண்ண போகுதுன்னா கஸ்டமர் டேபிளோட, இந்த கஸ்டமர் டேபிளோட CUST underscore ID, இந்த ஐடியை தான் ரெஃபர் பண்ண போகுது. which means இந்த foreign key actually a primary key in this customer table. இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டு பார்ப்போம். நமக்கு transactions, sorry, foreign key is not allowed. Create table, start transactions. Foreign key creation is not allowed. On select, create table as select and இல்லையே நான் ஓகே, இங்க நான் செமிகோலன் கொடுக்காதன் காட்டிக்கு இதோட எண்டு வந்து till this நினைச்சிட்டு எனக்கு எரர் த்ரோ பண்ணிருக்கு. இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப டிரான்சாக்ஷன்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்கும். இந்த ரேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளி இங்க வந்து ஃபாரின் கீஸ்னு ஒரு டேப் இருக்கா. இந்த ஃபாரின் கீஸ் டேப்ல இந்த ஃபாரின் கீ நேம்ன்றது அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண ஒண்ணு. இங்க பாருங்க, ஸ்டோர் ஸ்டார்ட் கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடியை நான் இங்க வந்து ஃபாரின் கீயா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. That is how it will work. இப்ப ஸ்டோர் ஸ்டார்ட் கஸ்டமர், அப்ப கஸ்டமர் டேபிள்ல இருக்கிற கஸ்டமர் ஐடி CUST ஐடி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இங்க கஸ்டமர் ஐடியா வச்சிருக்கு which is a foreign key அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தட்ஸ் இட். இப்ப நான் வந்து டேபிளுக்கு போறேன், ஐ மீன் நம்மளோட queryக்கு. ஓகே, ஃபாரின் கீ கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். இதுல டிரான்சாக்ஷன் ஐடின்றது என்னது, which is a primary key and auto incremented. ஸோ அதனால எனக்கு எந்த வேல்யூவும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. இன்சர்ட் இன்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் நேமும் அமௌண்ட்டும் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடியும் ஆட் பண்றேன். இப்ப வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 25,000.00, கஸ்டமர் ஐடி 1. நான் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் கஸ்டமர்ல ஆட் பண்ணிருக்கேன், 3 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் 3 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணலாம். 3 இல்ல, மோர் தேன் தட் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்ப கஸ்டமர் 1க்கே வந்து நான் 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ் தான். ஏன்னா வந்து கஸ்டமர் ஐடி விச் இஸ் அ ஃபாரின் கீ ஆஃப் திஸ் டேபிள், ஆனா பிரைமரி கீ கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அப்ப நான் இங்க வந்து 25,000 பதிலாக 2,500 ஆட் பண்றேன். எகெயின் கமா 30,000 வந்து கஸ்டமர் 2 பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் திஸ் கஸ்டமர் 3க்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துறேன். 35,000 கஸ்டமர் 3 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்றேன். ஓகே, இன்சர்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ்னா நமக்கு 4 வேல்யூஸ் வந்துருச்சு.
இப்ப இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் கஸ்டமர் 1 பண்ணாங்க, தேர்ட் டிரான்சாக்ஷன் கஸ்டமர் 2 அண்ட் ஃபோர்த் டிரான்சாக்ஷன் வந்து கஸ்டமர் 4 பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன், இப்போ 2 டேபிள், கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, டிரான்சாக்ஷன் டேபிள்ல டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் அது யார் பண்ணான்னு எல்லாமே இருக்கு, ஆனா கஸ்டமர் இன்ஃபோ இல்ல, கஸ்டமரோட ஐடி தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். சோ என்ன பண்ணலாம், செலக்ட், ஒரு நிமிஷம், select customer underscore name, comma, okay. ஆக்சுவலா இப்ப நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்ணிட்டோம். ஃபாரின் கீ யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபாரின் கீ யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எடுக்கணும்னு நினைச்சா மோஸ்ட்லி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப ஜாயின்ஸ் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டேபிள், அந்த 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருக்க டேட்டாவை நம்ம ஜாயின் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறேன்னா இன்னர் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ன்ற கமாண்டும் இருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. ஓகே ஃபைன். இப்ப இந்த ரெண்டுமே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ன்றதுல யார் இருக்கா, நம்மளோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ன்றதுல யார் இருக்கா, கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப இதை நான் எப்படி எடுக்கிறதுனா simply select star from transactions, ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் இந்த கஸ்டமர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். அப்ப select star from transactions, inner joinனா let me explain you that one. inner join customers table inner join பண்ணுங்க. எந்த பேசிஸ்ல அப்படின்னா on transaction இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கிற கஸ்டமர் ஐடியையும் transactions dot customer underscore id which is equal to customerல இருக்கிற CUST underscore ஐடியும் வச்சு நமக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிருக்குன்னா, இங்க டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டேன். அண்ட் தென் இந்த ஐடி பேஸ் பண்ணி இன்னர் ஜாயின் கரண்ட் கஸ்டமர், அதாவது லெட் மீ திங்க் ஆஃப் அ வென் டயக்ராம். வென் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது யாரு, டிரான்சாக்ஷன்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது யாரு, கஸ்டமர். இன்னர் ஜாயின்னா காமன் ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல வென் டயக்ராம் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஏன்ற ஒரு வென் டயக்ராம் இருக்கும், பீன்ற ஒண்ணு இருக்கும், ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது சென்டர் ஏரியா. சோ ரெண்டுலயும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வர்றதுதான் இன்னர் ஜாயின். ஓகே, அப்ப இந்த இன்னர் ஜாயின்ல நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கஸ்டமரோட ஐடியா பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் வாட். இப்ப நீங்க வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட் வச்சுதான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னர் அதுக்கடுத்து கஸ்டமர். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது லெஃப்ட் அண்ட் தென் கஸ்டமர்ன்றது ரைட் சர்க்கிள். இப்போ இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எது காமனா இருக்கு, இங்க வந்து கஸ்டமர் ஐடின்றத தான் நான் இங்க இங்க வந்து ஃபாரின் கீயா கிரியேட் பண்ண கஸ்டமர் ஐடி தான் இந்த கஸ்டமர் டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன், ஆன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இந்த ஹோல் ரெக்கார்ட்ஸ் தேவையில்ல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுக்கடுத்து என்ன வேணும், டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு அமௌண்ட், தென்
கஸ்டமர்ஸ் வேணும். கரெக்டா? கஸ்டமரோட நேம் CUST_name. இப்ப இத நான் ரன் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி அமௌண்ட்டுக்கு நான் வந்து அமௌண்ட் இப்போ இதை ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசின்றவங்க 25,000க்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2,500க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 30,000க்கு ஒன்று 35,000க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 டிரான்சாக்ஷன்ஸும் எனக்கு வரும். டிரான்சாக்ஷன் ஐடி இன்னர் ஜாயின்னா என்ன, விச் வில் கெட் மீ ஒன்லி த காமன் அண்ட் காமனா இருக்கிற வேல்யூஸ் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆஃப்டர் தட் இன்னர் ஜாயின்னா பேசிக்கா இன்னர் ஜாயின் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து ஹோல் ஜாயின் எல்லாமே வந்து நமக்கு இப்ப வேணாம். பிகாஸ் நம்ம வந்து பேசிக் ஃபாரின் கீ எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். அதனால இன்னர் ஜாயின் இஸ் மச் மோர் எனஃப் ஃபார் நவ். ஃபாரின் கீ எப்படி கிரியேட் பண்றது, 2 டேபிள்ல இப்போ ஒரு டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கிற கீ தான் வந்து இன்னொரு டேபிள்ல ஃபாரின் கீயா இருக்க போகுது. ஃபாரின் கீ அப்படின்னா என்னன்னா விச் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் 2 டேபிள்ஸ். அதுதான் வந்து நம்ம ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இப்ப ஃபாரின் கீய நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிரியேட் பண்ண ஃபாரின் கீய நம்ம எப்படி டெலீட் பண்றது? டு ஆல்டர் a டேபிள், அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா ஆல்டர் டேபிள். டேபிளோட நேம் என்ன, ஃபாரின் கீ எந்த டேபிள்ல இருக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள்ல இருக்கு. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ். அதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டிராப் ஃபாரின் கீ, ஃபாரின் கீயை டிராப் பண்ண போறோம். ஸோ டிராப் ஃபாரின் கீ. ஆஃப்டர் தட் ஃபாரின் கீயோட நேம், ஃபாரின் கீயோட நேம் ஆக்சுவலி நமக்கு எப்படி தெரியும்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல இருக்க ரேஞ்ச் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபாரின் கீஸ்ன்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த ஃபாரின் கீஸ்ல அந்த ஃபாரின் கீயோட நேம் இருக்கு. அதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட queryல எழுதணும். நம்ம queryல டிராப் ஃபாரின் கீன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்ப செமிகோலன், இப்ப நம்மளோட டேபிள்ல இருக்க ஃபாரின் கீ வந்து டிராப் ஆயிடும். Let us check the comments. ஓகே, ஃபாரின் கீ டிராப் ஆயிடுச்சு. அதை எப்படி செக் பண்றதுன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல போயிட்டு ரேஞ்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்க இந்த ஃபாரின் கீஸ்க்கு போனீங்கன்னா இப்ப இந்த ஃபாரின் கீ இருக்காது. திஸ் இஸ் ஹவ் we will drop a foreign key. அண்ட் தென் இப்ப நீங்க ஃபாரின் கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்றது, ஏன்னா நான் இப்ப டிராப் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸா நான் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்றதுன்னா சேம் திங், என்ன பண்ணணும், டேபிளை ஆல்டர் பண்ண போறோம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் என்ன, டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள தான் நம்ம ஆல்டர் பண்ண போறோமா. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ன பண்ண போறோம், கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறோம். ஆட் கன்ஸ்ட்ரெயின். இந்த கன்ஸ்ட்ரெயின்ல நம்ம வந்து ஃபாரின் கீயோட நேம் கொடுக்க போறோம். நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணாலே அந்த கன்ஸ்ட்ரெயினுக்குன்னு ஒரு நேம் கொடுப்போம் கரெக்டா, அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஆட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரெயினோட நேம் ஃபாரின் கீ, ஃபாரின் அண்டர்ஸ்கோர் கீ அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் ஐடி. ஸோ CUST_ID ஐடின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் நான் கன்ஸ்ட்ரெயின், நான் அந்த நேம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளி ஃபாரின் ஸ்பேஸ் கீ, ஃபாரின் ஸ்பேஸ் கீ, ஃபாரின் கீ தான் ஆட் பண்ண போறோம். ஃபாரின் கீ, இதுல எது ஃபாரின் கீ, கஸ்டமர் ஐடின்றது தான் ஃபாரின் கீ. ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்ப இது யார ரெஃபர் பண்றாங்க, நம்ம ஆல்ரெடி கிரியேட்ல பண்ணதான் இங்கேயும் பண்ண போறோம். ரெஃபரன்சஸ் கஸ்டமர் ஆஃப், கஸ்டமர் டேபிள்ல எந்த காலம், CUST_ID. இததான் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போறோம். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணனா the store start transactions doesn't exist. Transactions, okay, transactions name spelling mistake. Okay, if I run this again, table store why, okay, நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன், மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஏ வந்து எக்ஸ்ட்ரா இங்க இருக்கு.
ஓகே, இஃப் ஐ ரன் திஸ், ஓகே, என்னோட ஃபாரின் கீ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி பார்க்கலாம்? எகெயின் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் டேப்ல இந்த ரேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாரின் கீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டம் கிரியேட் பண்ண ஃபாரின் அண்டர்ஸ்கோர் கீ அண்டர்ஸ்கோர் கஸ்ட் ஐடின்றது கிரியேட் ஆயிருக்கும். திஸ் இஸ் ஹவ் வி வில் டிராப் அ ஃபாரின் கீ அண்ட் ஆல்டர் அ ஃபாரின் கீ. ஐ மீன் நம்மளோட எக்ஸிஸ்டிங் டேபிள்ல ஃபாரின் கீ ஆட் பண்றதும் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் ஃபாரின் கீஸ்னா என்ன? பேசிக்கா டேபிள் கிரியேஷனு, இன்சர்ஷனு, டேட்டாபேஸ் கிரியேஷன், ட்ராப் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபார் டுடே வந்து நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணா இட் வில் பி அ வெரி லாங் செஷனா இருக்கும். ஸோ ஐ எம் வைண்டிங் அப் ஹியர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ, ஆர் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப் ஃபார் டுடே. அண்ட் டுமாரோ த சேம் 10 to 1 வந்து செஷன் இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டுமாரோவும் வந்து செஷன் ஷெட்யூல் பண்றேன். யூ கேன் ஜாயின் தேர் ஆல்சோ. ஆக்சுவலி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இப்ப நீங்க வந்து ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கோ வந்து நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வராது. ஆனா வந்து மோர் தேன் 1 டைம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் ரிமெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நம்ம ஜாவா மாதிரி டிஃபிகல்ட்டா எதுவுமே இருக்காது. இட் இஸ் a simple command. If you want to create a table, create table என்ற command. If you want to alter a table, alter table என்ற command. அதுக்கடுத்து உள்ள இருக்கிறது கன்ஸ்டன்ட் கிரியேஷன், மாடிஃபிகேஷன், இதெல்லாமே வந்து பேசிக்கா நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஸோ ஈஸி. இந்த செஷன் மட்டும் ஓகே லிசன் மட்டும் பண்ணிக்காம இஃப் யூ டு ப்ராக்டிஸ், சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாவே இல்லை இல்லையா, அதனாலதான். பட் ஓவர் டம் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே தென் லெட்ஸ் see you tomorrow the same time 10 to 11 நான் ஷெட்யூல் பண்றேன். ஆக்சுவலி ஆஃப்டர்நூனும் நான் ஒரு செஷன் ஷெட்யூல் பண்ணலான் இருந்தேன். பட் ஃபாரின் கீஸ் இதெல்லாம் ஓவர் டம்பா இருக்கும். யூ நீட் அ ரிவிஷன் டைம். ஸோ அதனால வந்து டுமாரோ 10 to 1 நான் ஷெட்யூல் பண்றேன். இஃப் யூ ரியலி லைக் தி செஷன் டுமாரோவும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் அனதர் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நாங்க வந்து ஜாவா, நீங்க ஜாவா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, டு பிகம் அ ஜாவா டெவலப்பர்னா தேர் இஸ் அ டெய்லி லைவ் செஷன்ஸ் வந்து Monday to Friday 8 o'clock to 9 o'clock இருக்கு. If you want to join there, you can utilize that sessions also. Then thank you so much for your patience and attending our session. Thank you so much. We'll see you tomorrow. Thank you. Bye bye.